ഹല്ലേലൂയ. നിങ്ങളുടെ കരങ്ങളെ ഉയർത്തി കർത്താവിന് മഹത്വം കൊടുത്താൽ நல்ல கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். കർത്താവിന്റെ ദാസൻ പിത അച്ഛനായി ഞാൻ ദൈവത്തെ നന്ദിയോടെ സ്തോത്രം ചെയ്യുന്നു. கனத்துக்குரிய அன்பு தேவ மனிதருக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். എല്ലാ ദൈവദാസന്മാർക്കായി സ്തോത്രം எல்லா ചെയ്യുന്നു. ஊழியர்களுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி എല്ലാ செலுத்துகிறேன். ദൈവമക്കൾക്കായി സ്തോത്രം ചെയ്യുന്നു. எல்லா ஆண்டுடைய பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். 8:15 நேரம் நமக்கு 8:15 ஆகிவிட்டது. 9 മണി വരെ ഉള്ളൂ എനിക്ക് സമയം. பாஸ்டருக்கு இப்போ 9 மணி வரை தான் நேரம் இருக்கிறது. പക്ഷെ ഇന്ന് രാത്രി ഞാൻ സംസാരിക്കാൻ പോകുന്ന വിഷയം ബ്ലഡ് ഓഫ് ജീസസിനെ കുറിച്ചാണ്. இன்றைக்கு இரவிலே இயேசுவின் இரத்தத்தை குறித்து உங்கள் நடுவில் நான் பேச விரும்புகிறேன். എത്ര പേർക്ക് സന്തോഷമുണ്ട് യേശുവിന്റെ രക്തം? எத்தனை பேருக்கு சந்தோஷம் இருக்கிறது இயேசுவின் இரத்தத்தை குறித்து கேட்பதற்கு? നിങ്ങൾ ഈ മെസ്സേജ് കഴിയുമ്പോൾ അറിയാതെ നിങ്ങൾ കൈ ഉയർത്തും. இந்த செய்தியின் முடிவிலே நீங்கள் அறியாமல் உங்கள் கரங்களை உயர்த்தி நீங்க கர்த்தரை ஆராதிக்க போறீங்க. ഭയങ്കര ഒരു വെളിപ്പാടാണ് പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് രാത്രി കൈകാര്യം ചെയ്യാൻ പോകുന്നത്. பரிசுத்த ஆவியானவர் அவருடைய வெளிப்பாடை உங்கள் நடுவிலே இன்றைக்கு ஆண்டவர் விளம்பி தர போகிறார். സമയം നമ്മുടെ മുമ്പിലില്ല. நமக்கு முன்பதாய் நேரம் இல்லை. വേദപുസ്തകം കരങ്ങൾ എടുത്ത് வேதத்தை கொண்டு வந்திருக்கிறவர்கள் எல்லாம் பைபிளை கையில் எடுத்துக் கொள்ளலாம். പുറപ്പാട് പുസ്തകം 12-ാം അധ്യായം யாத்திரையாகமத்தின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் അതിന്റെ 13-ാം വാക്യം அதனுடைய 13வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? நீங்கள் இருக்கும் வீடுகளில் அந்த இரத்தம் உங்களுக்கு அடையாளமாக இருக்கும். அந்த இரத்தத்தை நான் கண்டு உங்களை கடந்து போவேன். நான் எகிப்து தேசத்தை அழிக்கும் போது அழிக்கும் வாதை உங்களுக்குள்ளே வராதிருக்கும். அந்த நாள் உங்களுக்கு நினைவு கூறுதல் நாளாக இருக்க கடவுது. அதை கர்த்தருக்கு பண்டிகையாக ஆசரிப்பீர்களாக. அதை உங்கள் தலைமுறை தலைமுறைதோறும் நித்திய நியாயமாக ஆசரிக்க கடவீர்கள். ഇംഗ്ലീഷിൽ ഇങ്ങനെയാണ്, the blood shall be to you for a token upon the houses where we are, and when I see the blood I will pass over you, and the plague shall not be upon you to destroy you when I smite the land of Egypt. ഇനി എബ്രായ ലേഖനം 10-ാം അധ്യായം അതിന്റെ 19-ാം വാക്യം. எபிரேயர் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 10ஆம் அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம்? ஆகையால் சகோதரரே, நாம் பரிசுத்த ஸ்தலத்தில் பிரவேசிப்பதற்கு இயேசுவானவர் தமது மாம்ச திரையின் வழியாய் புதிதும் ஜீவனுமான மார்க்கத்தை நமக்கு உண்டு பண்ணினபடியினால். രണ്ടാമത്തെ ഭാഗം വായിച്ചപ്പോൾ എബ്രായ ലേഖനം 10-ാം അധ്യായം 19-ാം അധ്യായം വായിച്ചപ്പോൾ இரண்டாவது பகுதி எபிரேயர் 10:19 வாசித்த பொழுது we can enter into the presence by the blood of Jesus. இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தின் மூலமாய் தேவனுடைய பிரசன்னத்துக்குள் கடக்கும்படி ஆண்டவர் நமக்கு கிருபை ആ செய்திருக்கிறார். വാക്യം അങ്ങനെ തന്നെ ഇരിക്കട്ടെ. அந்த வார்த்தை அப்படியே இருக்கட்டும். പക്ഷേ പുറപ്പാട് പുസ്തകം 12-ാം അധ്യായം അതാണ് നമ്മുടെ കീവേഡ്. இன்றைக்கு நம்முடைய திறவுகோல் வார்த்தை யாத்திரையாகமம் 12ஆம் அதிகாரம் தான் நம்முடைய திறவுகோல் வார்த்தை. ഇസ്രായേൽ ജനം അടിമത്തത്തിൽ നിന്ന് പുറത്തിറങ്ങുന്ന സമയത്ത് இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமத்தனத்தை விட்டு வெளியே வரும் பொழுது ദൈവം അവർക്കൊരു പ്രമാണം കൊടുത്തു. ஆண்டவர் அவர்களுக்கு ஒரு பிரமாணத்தை கொடுத்தார். ദൈവം മിസ്രൈമിന്റെ നടുവിൽ ബാധകളെ അയക്കുവാൻ തുടങ്ങി. ஆண்டவர் நமக்கு நன்றாக தெரியும், எகிப்திலே வாதைகளை அனுப்பினார். The blood on the door frame. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய நிலைக்கால்களிலே ஜன்னல்களிலே இயேசுவின் இரத்தம் தெளிக்கப்பட்டிருக்க வேண்டும். പുറത്ത് സംഹാര ദൂതകൻ താണ്ഡവമാടുമ്പോൾ சங்கார தூதன் புறமே வெளியில வரும் பொழுது അത് അവിടുത്തെ ആൺ തലമുറകളെ തകർത്തുകൊണ്ടിരിക്കുമ്പോൾ அன்றைக்கு ஆண் தலைமுறைகளை ഇവകൾ തകർத்து கொண்டிருந்த பொழுது കർത്താവ് വ്യക്തമായി ഇസ്രായേൽ ജനത്തോട് ഒരു കൽപ്പന കൊടുത്തു. ஆண்டவர் தெளிவாய் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு கட்டளை கொடுத்தார். ഒരു ആടിനെ അറുത്ത് ஒரு ஆட்டை அறுத்து, ആ ആടിന്റെ പ്രമാണമൊക്കെ പറയാൻ എനിക്ക് സമയമില്ല. அந்த ஆட்டினுடைய பிரமாணங்கள் எல்லாம் சொல்வதற்கு நமக்கு நேரம் இல்லை. ഒരു കാര്യം ഞാൻ പറയാം, ஒரு காரியம் சொல்ல விரும்புகிறேன். ഊനമില്ലാത്ത ആമേൻ ആടായിരിക്കണം. ஆண்டவர் சொன்னால் பழுதற்ற ஆடை நீங்கள் அடிக்க வேண்டும் என்று கர்த்தர் അത് சொன்னார். രാത്രിയിൽ അറക്കണം. அதை நீங்கள் எப்பொழுது அறுக்க வேண்டும்? அறுக்கப்பட வேண்டியது இரவிலே. എന്താണ് അത് രാത്രിയിൽ അറക്കണമെന്ന് പറഞ്ഞത്? ஏன் அந்த பழுதற்ற ஆட்டை இரவிலே அறுக்க வேண்டும் என்று சொன்னார்? സംഹാര ദൂതൻ രാത്രിയിലാണ് ഇറങ്ങുന്നത്. சங்கார தூதன் இரவிலே தான் கடந்து வருவார். കാരണം രാത്രി എല്ലാവരും കിടന്നുറങ്ങുമ്പോൾ இரவிலே எல்லாரும் தூங்கிக் கொண்டிருக்கும் பொழுது ആമേൻ ദൈവം തന്റെ ദൂതനെ സംഹാര ദൂതനെ മിസ്രൈമിലെ പാളയത്തിലേക്ക് അയക്കുകയാണ്. தேவன் தம்முடைய சங்கார
சங்கார தூதனை எகிப்தின் பாளையத்துக்கு அவர் அனுப்புகிறவராக இருந்தார். ആമേൻ മിസ്രൈമിലേക്ക് സംഹാര ദൂതനെ അയക്കുന്നതിന്റെ കാരണം எகிப்தில ஏன் சங்கார தூதனை என்ன காரணத்துக்காய் அனுப்பினார்? ഇസ്രായേൽ ജനത്തെ തടഞ്ഞു നിർത്തുന്ന ശക്തികളെ തകർക്കുവാൻ ദൈവം എടുത്ത ഒരു ആയുധമാണ് സംഹാരദൂതൻ. இஸ்ரவேல் ஜனங்களை தடுப்பதற்காக அவர்கள் அனுப்புகிற வல்லமைகளை கிரியைகளை அடிப்பதற்காக ஆண்டவர் அனுப்பின தூதன் தான் சங்கார தூதன். എല്ലാ ദിവസവും അല്ല അന്ന് രാത്രിയിൽ அன்று இரவிலே ആമേൻ സംഹാരദൂതൻ ഇറങ്ങാൻ തുടങ്ങി. சங்கார தூதன் இறங்க ஆரம்பித்தார். സംഹാരദൂതൻ ഇറങ്ങി കഴിഞ്ഞപ്പോൾ சங்கார தூதன் இறங்கின உடனே ആമേൻ ആട്ടിനെ അടത്ത് രക്തം പുരട്ടിയ സ്ഥലത്ത് ആമേൻ സംഹാരദൂതൻ കേറിയില്ല. ஆமென். இரவிலே சங்கார தூதன் வரும்பொழுது பழுத தாட்டுக்குட்டி அறுத்து எந்த நிலைக்கால்களிலே எந்த ஜன்னல்களிலே இரத்தம் பூசப்பட்டிருந்ததோ அதற்குள்ளாய் சங்கார தூதன் பிரவேசிக்கவில்லை. രക്തം അടയാളമില്ലാത്തടത്ത് സംഹാരകൻ കേറി ആമേൻ ആൺ തലമുറകളെ നശിപ്പിക്കാൻ തുടങ്ങി. இரத்தம் அடையாளம் இல்லாத வீடுகளில் எல்லாம் சங்கார தூதன் தலைமுறைகளை தகர்த்து விட்டார். ഇന്ന് രാത്രി നീ നിൽക്കുന്നത് ദൈവത്തിന്റെ യേശുവിന്റെ രക്തത്തിന്റെ ശക്തിയാലാണ്. இந்த கிருபையில நீங்களும் நானும் உயிரோடு இருப்பதற்கு ஒரே காரணம் தான். எத்தனை பேர் இன்னைக்கு ராத்திரி சொல்ல முடியும், இயேசுவின் இரத்தத்தினாலே நான் உயிரோடு இருக்கிறேன்? നീ വേറി കേറിയ വണ്ടിയുടെ ഗുണമല്ല, நீ ஓட்டின வாகனத்தின் நன்மை அல்ல, നിന്റെ ശ്രേഷ്ഠത കൊണ്ടല്ല, உன்னுடைய பலத்தினால் அல்ல. നീ യേശുവിന്റെ രക്തം നിനക്ക് അടയാളമായിരുന്നു. இன்னைக்கு ராத்திரி வேளையில கைகளை தட்டி சொல்ல முடியுமா, இயேசுவின் இரத்தத்தினால தான் நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறேன்? ഇന്ന് രാത്രി വിശ്വസിക്കുന്നവർ കരങ്ങളെ ഉയർത്തി the blood of Jesus. இன்னைக்கு ராத்திரி நம்புறவங்க மாத்திரம் ரெண்டு கைகளை உயர்த்தி இயேசுவின் இரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா உயர்த்தி പറഞ്ഞ இயேசுவின் இரத்தம் ஜெயம். போடா യേശുവിന്റെ രക്തം. நல்லா சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் இரத்தம் ஜெயம். നീ യേശുവിന്റെ രക്തം പറയുമ്പോൾ இயேசுவின் இரத்தத்தை சொல்லும் பொழுது സകല പാതാള ഗോപുരങ്ങളും വിറയ്ക്കാൻ തുടങ്ങുകയാണ്. சகல பாதாளத்தின் வாசல்களும் நடுங்க ஆரம்பிக்கிறது. இன்னைக்கு ராத்திரி வேளையில powerful blood of Jesus. ரெண்டு கரங்களை ஒரு நிமிடம் கூட தட்டி சொல்லலாம், இயேசுவின் இரத்தத்துக்கு வல்லமை இருக்கிறது. இயேசுவின் இரத்தம் வல்லமை உள்ளது. ஆமென் ആമേൻ ஆமென். ആമേൻ. ഇത് വളരെ പ്രധാനപ്പെട്ട ഒരു വെളിപ്പാട്. നിങ്ങൾ ഒരു സഭയിലും അത് കേട്ടിട്ടില്ല. இப்பொழுது நீங்கள் கேட்க போகிறதான் இந்த வெளிப்பாடு நீங்கள் ஒரு சபைகளில் இதுவரைக்கும் கேட்டிருக்க வாய்ப்பில்லை. ആമേൻ. നിങ്ങൾ കേട്ടിട്ടില്ല അത്. நீங்கள் கண்டிப்பா அதை கேட்டிருக்க வாய்ப்பே இல்லை. ആ വെളിപ്പാട് പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് രാത്രി കൈമാറാൻ പോകുകയാണ്. அந்த ஒரு பரலோக வெளிப்பாடை ஆண்டவர் உங்கள் கரத்தில் கொடுக்க விரும்புகிறார். എനിക്ക് പേടിയാവുന്നു, സമയം 8:30 காரணம் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு, நேரம் ரொம்ப ஸ்பீடா போயிட்டு இருக்குது. അരമണിക്കൂർ കൊണ്ട് I will finish this message. அரை மணி நேரத்துல எப்படி இந்த செய்தியை முடிக்க முடியும்? என்னால முடியல. Amen. But I will try my level best. ஆனா முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா 9 மணிக்கு முடிக்க முயற்சி செய்கிறேன். തീരുന്നിടത്ത് തീരട്ടെ, പിന്നെ ദൈവം അനുവദിച്ചാൽ ഞാൻ ഇത് പ്രസംഗിക്കാം. ஒருவேளை முடிகிற இடத்துல இந்த செய்தி முடியட்டும், மறுநாள் கத்தர் என்னைக்காவது ஒரு நாள் வாய்ப்பு கொடுத்தா இந்த செய்தியை மறுபடியும் முழுமையாய் பேச கத்தர் கிருபை செய்வார். Hallelujah. அல்லேலூயா. നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം. நீங்கள் கவனிக்க வேண்டும். There is a visible world and an invisible world. ஆமென். நியாயமான உலகமும் ദൃശ്യമായ മണ്ഡലങ്ങളും അദൃശ്യ മണ്ഡലങ്ങളും. ஆமென். மனுஷனுடைய கண்களுக்கு காணப்படுகிற ஒரு மண்டலமும் காணப்படாத ஒரு மண்டலமும் இருக்கிறது. Visible realm and invisible realm. காணப்படுகிற மண்டலம், காணப்படாத ஒரு மண்டலம். നമ്മൾ ജീവിക്കുന്നത് ദൃശ്യമായ മണ്ഡലത്തിലാണ്. நாம் இந்த உலகத்துல எந்த மண்டலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்? மனுஷனுடைய கண்களால் பார்க்க முடிகிற ஒரு மண்டலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். കണ്ണുകൊണ്ട് ഇതെല്ലാം കാണാം. What is happening behind? அதனுடைய அர்த்தம் என்ன? நம்ம எங்க திரும்பினாலும் நம்ம கண்ணுனால எல்லாமே பார்க்க முடியும். ഈ മരം ഇങ്ങനെ അനങ്ങുന്നുണ്ട്. இந்த மரம் அசைகிறது. രണ്ട് പാസ്റ്റർമാർ ഇന്ന് ரெண்டு പ്രസംഗിക്കുന്നുണ്ട്. ஊழியர்கள் பிரசங்கிக்கிறார்கள். ദൈവദാസന്മാർ സ്റ്റേജിൽ നിൽപ്പുണ്ട്. ஆமென். ஊழியக்காரர்கள் மேடையில் அமர்ந்திருக்கிறார்கள். Visible realm. இது நம்மளால பார்க்க முடியும். പക്ഷേ there is an invisible realm. ஆனால் நம்ம கண்களுக்கு பார்க்க முடியாத ஒரு மண்டலம் இருக்கிறது. അവിടെ കേറാൻ പറ്റാത്ത ഒരാൾക്കും വിജയിക്കാൻ കഴിയത്തില്ല. அந்த மண்டலத்துல ஏற முடியாமல் வாழ்க்கையில ஒரு நாள் ஒரு ஜெயத்தை நீங்கள் நானும் பார்க்கவே முடியாது. ബൈബിൾ പിടിച്ചുകൊണ്ടോ, வேதத்தை எடுத்ததுனாலயோ, പാടിക്കൊണ്ടോ, பாடினதுனாலயோ, പ്രസംഗിച്ചുകൊണ്ടോ பிரசங்கித்ததுனாலயோ there is no result. கண்டிப்பா ஒரு வாய்ப்பு பதில் கிடைக்க வாய்ப்பில்லை. ആമേൻ. ഇതിന്റെ റൂട്ട് മുഴുവനും കടക്കുന്നത് അദൃശ്യ മണ്ഡലത്തിലാണ്. இதனுடைய வேர் எங்க இருக்கிறது? பார்க்கிற மண்டலம் அல்ல, பார்க்காத மண்டலத்தில் தான் இதனுடைய வேர் ஆழத்தில் ஊனப்பட்டிருக்கிறது.
ഞങ്ങളുടെ നാട്ടിൽ ഒരു പഴഞ്ചൊല്ലുണ്ട്. கேரளாவுல ஒரு பழமொழி இருக்கிறது. ഇവിടെ അതുണ്ടോന്ന് എനിക്ക് അറിയത്തില്ല. தமிழ்நாட்டுல அப்படி இருக்கான்னு எனக்கு தெரியல. ഒരു വാഴക്കൊല, ஒரு வாழை குலை, അത് കൊലച്ചു. அந்த வாழை கொலை ஆமென் பெரிய ஒரு கொலையா மாறிச்சு. ആ കൊലയിൽ ആരെങ്കിലും കൊണ്ട് വളം വെക്കുമോ? அந்த வாழைப்பழம் நல்ல பெருசா வந்ததுக்கு அப்புறம் யாராவது போய் உரம் வைப்பாங்களா? ஆமென். வாழைப்பழத்திலானோ வளம் வைக்கிறது? ஆமென். வாழைப்பழத்துல போய் உரம் வைப்பாங்களா? பழத்துக்கு மேல உரத்தை வைப்பாங்களா? இல்ல இல்ல. அது வளம் வச்சிட்டு காரியம் இல்ல. பழத்துக்கு மேல உரத்தை வச்சு என்ன பிரயோஜனம்? ஆமென். പക്ഷെ വളം ഇടുന്നത് വേരിലാണ്. ஆனால் பழத்துக்கு மேல வச்சு பிரயோஜனம் இல்ல. உரத்தை போட வேண்டியது வேர்ல, மரத்துடைய வேர்ல தான் போடணும். അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവിൽ ഒരു കാര്യം പറയാം. அதனால இன்னைக்கு ராத்திரி பரிசுத்தாவியில ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். അദൃശ്യ മണ്ഡലത്തിൽ നിനക്ക് വിരോധമായി വ്യാപരിക്കുന്ന ചില റൂട്ട് ആത്മാവിൽ ഇന്ന് രാത്രി നീ വെട്ടാൻ തയ്യാറായാൽ இந்த கிருபையிலே உங்க கண்களுக்கு தெரியாத மண்டலத்தில் உனக்கு விரோதமாய் போராடுகிற ரெண்டு கைகளை தட்டி சொல்லுங்க, எல்லா பிசாசுடைய வல்லமைகளை ஜெயிக்க ராத்திரி உங்களுக்கு கர்த்தர் அதிகாரத்தை கொடுக்கிறார். ஆமென். ആ മണ്ഡലത്തിൽ കേറാതെ ഒന്നും നടക്കത്തില്ല. நீங்க பார்க்கிற மண்டலத்திலே உட்கார்ந்துட்டு இருந்தா பார்க்காத முடியாத மண்டலத்துக்கு என்னைக்கு போகிறோமோ அன்னைக்கு தான் நம்மளுடைய பதிலை பார்க்க முடியும். അൺസിൽറലം பார்க்க முடியாத மண்டலம். அதான் அവിടെയാണ് റൂട്ടോടെ വെട്ടേണ്ട ചില വിഷയങ്ങൾ. அங்கதான் வேரோட புடுங்கி எரிய வேண்டிய சில காரியங்கள் அங்கதான் இருக்குது. കാണുന്ന മണ്ഡലത്തിലല്ല നീ ശാസിക്കേണ്ടത്. நீங்க கட்டி ஜெபிக்க வேண்டியது கண்களால் பார்க்கிற மண்டலத்தில் அல்ல. അദൃശ്യ മണ്ഡലത്തിൽ വ്യാപരിക്കുന്ന ശക്തിയുടെ വ്യാപാരം உங்களுக்கு நல்லா தெரியுமா? உங்க கண்களுக்கும் என் கண்களுக்கும் தெரியாமல் மறைமுகமாய், எத்தனை பேருக்கு புரியுது? மறைமுகமாய் கிரியை செய்கிற அந்த மண்டலம் என்னைக்கு காணப்படுகிறதோ அன்றைக்கு நீ ஜெயம் பெறலாம் என்று கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறார். இந்த ராத்திரி അദൃശ്യ മണ്ഡലത്തിനകത്ത് കയറി സാത്താന്റെ സാമ്രാജ്യത്തെ തകർക്കുവാൻ அதிகாரமுள்ள ചിലര് ഇതിനകത്ത് ராத்திரி ஒரே ஒரு காரியத்தை செய்யலாமா? பார்த்து கொண்டிருக்கிற மண்டலத்தை விட்டுவிட்டு ஆவிக்குறி காணாத ஒரு மண்டலத்துக்குள்ள போய் உனக்கு விரோதமாய் செயல்படுகிற வல்லமைகளை எத்தனை பேர் ஜெயிக்க ராத்திரி ஆயத்தமா இருக்கிறீங்க? எத்தனை பேருக்கு ராத்திரி ஜெயிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? கர்த்தர் அங்கதான் கிரியை செய்கிறார். നമ്മൾ കാണുന്നത് മുഴുവനും ഫലമാ. நம்ம பார்க்கிறது எல்லாமே பலம்தான். പക്ഷെ ഇതിന്റെ റൂട്ട് കിടക്കുന്നത് അദൃശ്യ മണ്ഡലത്തിലാണ്. நம்ம பார்க்கும்போது நல்ல பாமேன் பழம் நல்லா வந்திருக்குது. ஆனா இதனுடைய ஏலை எங்க இருக்குது? வேருக்குள்ளதான் இருக்குது. ഈ മരം പുറമേ നമുക്ക് കാണാൻ പറ്റും. இந்த மரத்தை நம்ம வெளியில நல்லா பார்க்க முடியும். അതിന്റെ ഫലം കാണാൻ കഴിയും. அதனுடைய கனியை நம்ம பார்க்க முடியும். പക്ഷെ അതിന്റെ വേര് ആർക്കും കാണാൻ കഴിയത്തില്ല. அந்த மரத்துடைய வேரை நம்ம கண்ணால பார்க்க முடியாது. The main reason of your problem. இப்ப நம்ம வாழ்க்கையில முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? There is a root. ஒரு வேர் that you cannot see in the visible realm. இப்பவும் உங்களால இதுக்கான வேர் எங்க இருந்து வந்துச்சு, இந்த சூழ்நிலைக்கான வேர் எப்படி வந்துச்சுன்னு உங்களால பார்க்க முடியல. It's an unseen realm. இப்ப அதுதான் காணப்படாத மண்டலம். Amen. ஆமென். ഞാൻ വേറൊരു രാജ്യത്ത് പോയപ്പോൾ, நான் வேற ஒரு நாட்டுக்கு கடந்து போயிருந்த பொழுது, வெளிராജ്യമാണ്, வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். ആ രാജ്യത്ത് ഞാൻ കാലുകുത്തിയപ്പോൾ, அந்த நாட்டில நான் கால் வைத்த போது, ഫ്ലൈറ്റിന് ലാൻഡ് ചെയ്തപ്പോൾ, என்னுடைய விமானம் தரை இறங்கின போது ഞാൻ ആത്മാവിൽ ഇങ്ങനെ ഒരു ദർശനം കാണുകയാണ്. ஆவியிலே ഒരു ഭയങ്കര കാർമേഘം എന്റെ മുമ്പിൽ നിൽക്കുകയാണ്. எனக்கு முன்பாக நிற்கிறது. ഒരു ഭയങ്കര കാർമേഘം എന്റെ മുമ്പിൽ നിൽക്കുകയാണ്. பயங்கரமான கார்மேகம் எனக்கு முன்பதாய் நிற்கிறது. ഞാൻ എന്ത് ചെയ്യുന്നു അറിയാമോ? நான் என்ன செஞ்ச தெரியுமா? എയർപോർട്ട് കാണുന്ന മണ്ഡലമാണ്. എയർപോർട്ട് കണ്ണിനാல பார்க்கிற மண்டலம். പക്ഷേ ആ ഫ്ലൈറ്റിനകത്ത് ഇരുന്നുകൊണ്ട് ഞാൻ അദൃശ്യ മണ്ഡലത്തെ കണ്ടു. அந்த விமானத்துக்குள்ள உட்கார்ந்து கொண்டு காணப்படாத அந்த மண்டலத்தை நான் கண்டேன். എന്നിട്ട് ആത്മാവിൽ ഞാൻ ശാസിക്കാൻ തുടങ്ങി. அதை பார்த்து கொண்டு ஆவியிலே கத்தி ஜெபித்தேன். ഒരു മാസം ഞാൻ ആ രാജ്യത്തുണ്ടായിരുന്നു. ஒரு மாதங்கள் அந்த நாட்டில் நான் ஊழியம் செய்தேன். ശക്തമായ ശുശ്രൂഷ പരിശുദ്ധാത്മാവ് അവിടെ ചെയ്യാൻ തുടങ്ങി. எப்பொழுது அந்த விமானத்துல இருந்து அந்த மண்டலத்தை ஜெயித்தனோ, ஒரு மாதங்கள் அந்த நாட்டில் வல்லமை உள்ள ஊழியத்தை செய்யும்படி ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். காரணம் என்ன தெரியுமா? ആ ശുശ്രൂഷ തടയാൻ ഒരു അൺസീൻ റിലം ഉണ്ടായിരുന്നു. ஊழியத்தை தடுப்பதற்கு மறைமுகமாய் ஒரு போராட்டத்தை பிசாசு ஆயத்தப்படுத்தி வச்சிருந்தான். I enter into the unseen realm. ஆனால் நான் காணப்படாத மண்டலத்துக்குள்
கடந்து போனேன். ആ റൂട്ടിനെ ആത്മാവിൽ ഞാൻ വെട്ടാൻ തുടങ്ങി. போனது மட்டுமல்ல, വേരോട് பிடுங்கி அதை இல்லாமல் ആക്കിனேன். ഇന്ന് രാത്രി ഞാൻ പറയട്ടെ, எனக்கு இரவில் நான் சொல்ல விரும்புகிறேன், all the cause of your problem, எல்லாம் உன் பிரச்சனைக்கான காரணம் കാണുന്ന മണ്ഡലമല്ല, இப்ப நீங்க பார்த்துட்டு இருக்கிற பிரச்சனைகள் அல்ல. കാണാത്ത മണ്ഡലത്തിൽ ഒരു റൂട്ട് ഉണ്ട്. இப்பொழுது நீ நல்லா கவனி, உன் கண்களுக்கு தெரியாமல் எங்கேயோ ஒரு வேரை சாத்தான் போட்டு வச்சிருக்கிறான். അത് കാണണമെങ്കിൽ அத பார்க்கணும்னா your spiritual eyes should be open. ஆமென். அந்த காணாத மண்டலத்தை பார்க்கணும்னா இந்த கண்களால நீங்க பார்க்க முடியாது, ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். ആത്മാവിന്റെ കണ്ണിന് രാത്രി തുറക്കണം. ஆவிக்குரிய கண்கள் இன்னைக்கு ராத்திரி திறக்கப்படுவதாக. ആത്മാവിന്റെ കണ്ണിന് രാത്രി തുറക്കണം. ஆவிக்குரிய எத்தனை பேர் சொல்றீங்க? எத்தனை பேருக்கு அந்த வேற பார்க்கணும்? எத்தனை பேருக்கு அந்த வேற பார்க்கணும்? இருக்கிற இடத்துல சொல்லு, என் ஆவிக்குரிய கண்களை கர்த்தர் திறப்பாரார். എല്ലാ കരങ്ങളും അടിച്ച് ദൈവത്തെ ആരാധിച്ചു. எல்லா கைகளை நல்லா தட்டணும். எல்லாரும் பெரியவங்க சின்ன பிள்ளைகள் காணாத மண்டலத்துல இயேசுவின் நாமத்துல வேற பிடுங்கிறவனுக்கு ராத்திரி കുടുംബത്തിന്റെ പ്രശ്നം, ஒரு குடும்பத்தின் பிரச்சனை, നിന്റെ കടഭാരം, ஒரு கடன் பாரம், നിന്റെ ശൂന്യത, ஒரு சமன் வெறுமை, നിന്റെ പല രോഗത്തിന്റെ കാരണം, இன்னைக்கு உன் சரீரத்துல பலவிதமான வியாதிக்கான காரணம், പല പ്രശ്നത്തിന്റെ കാരണം, பல பிரச்சனைக்கான காரணம் കാണുന്ന മണ്ഡലമല്ല, இது நீ பார்த்து கொண்டிருக்கிற மண்டலம் அல்ல. അതിന്റെ വേര് കാണാത്ത മണ്ഡലത്തിലുണ്ട്. இப்ப நீ அனுபவிக்கிற பிரச்சனை, வேதனை, கடன் பாரத்துக்கு அறியாத இடத்துல ஒரு வேர் இருக்கிறது, ஒரு வேர் இருக்கிறது. எனக்கு ராத்திரி வேளையில ஹல்லேலூயா. ഇനിയും നിങ്ങൾ ഇങ്ങോട്ട് ശ്രദ്ധിക്കണം. நீங்க நல்லா என்ன கவனிக்கணும். ഇത് ആർക്കും ഒരിടത്തും പറയാത്തൊരു വെളിപ്പാടാണ്. இது இதுவரைக்கும் யாரும் ஒரு இடத்திலும் பேசாத ஒரு வெளிப்பாடு. എങ്ങനെ അദൃശ്യ മണ്ഡലത്തിനകത്ത് നമുക്ക് കയറാൻ പറ്റും? எப்படிங்க காணப்படாத மண்டலத்துக்குள் போக முடியும்? രണ്ട് രീതിയിൽ നമുക്ക് കയറാം. ரெண்டு விதத்தில் காணப்படாத மண்டலத்துக்குள் நாம் போகலாம். ഒന്ന് ഇല്ലീഗലായിട്ട്, ஒன்று அமேன் அமேன் ഇല്ലീഗലായിട്ട്, அமேன் சட்டபூர்வமாய் போகலாம். ആമേൻ. அமேன் ഇല്ലീഗലായിട്ട് എന്ന് പറഞ്ഞാൽ, அமேன் சட்டபூர்வமாய் என்று சொன்னால், എനിക്കൊരു സ്ഥലമുണ്ട്, எனக்கு ஒரு இடம் இருக்கிறது, ആ ഇടത്തിൽ എനിക്ക് എപ്പോ വേണേലും കയറാം. அந்த இடத்துக்கு எனக்கு எப்ப வேணாலும் உள்ள போகலாம். പക്ഷെ വേറൊരാള് കയറിയാൽ, ஆனா அந்த இடத்துக்குள்ள வேற ஒரு ஆளு வந்தா അതിന് ഇല്ലീഗൽ എന്ന് പറയും. நல்லா சொல்ல போனா உரிமை உள்ள இடத்துக்குள்ள உரிமை இல்லாமல் வருகிறது. ஆமென் ஆமென் ஆமென். பெர்மிஷன் இல்லாம வருகிறது. அதுதான் ஆமென் சட்டத்துக்கு விரோதமான காரியம். ലീഗൽ ആൻഡ് ഇല്ലീഗൽ. ஆமென். சட்டமான காரியம், சட்டத்துக்கு விரோதமான காரியம். അല്ല, ഞാൻ പെർമിഷൻ കൊടുക്കണം കയറി വരാൻ. இல்லனா என் வீட்டுக்குள்ள வருவதற்கு நான் பெர்மிஷன் கொடுக்கணும். ഞാൻ പെർമിഷൻ കൊടുക്കാത്തോളം കാലം, நான் பெர்மிஷன் கொடுக்காத வரைக்கும் അത് ഇല്ലീഗലാണ്. அது கண்டிப்பா சொன்ன நியாயமே இல்லாத அநியாயம். ഇല്ലീഗലായിട്ട് കയറുന്ന ഒരു മണ്ഡലം, അദൃശ്യ മണ്ഡലത്തിൽ കയറുന്നത് ഇല്ലീഗലായിട്ട് കയറാം. இப்ப நல்லா கவனிங்க. ஒரு காணப்படாத மண்டலத்துக்குள்ள, ஆமென், காணப்படாத மண்டலத்துக்குள்ள ஒரு நியாயமாய் இல்லாம அநியாயமாயும் கடந்து போகலாம். നിങ്ങൾക്കറിയാം, உங்களுக்கு தெரியும், വലിയ വലിയ ഫിലിം ആക്ടേഴ്സ്, பெரிய பெரிய நடிகர்கள் ഒരു ദോഷം വന്നിട്ട് പിറ്റേ ദോഷം പോകുന്നവരല്ല. ஒரு நாள் வந்துட்டு மறுநாள் போகிறவர்கள் அல்ல. വലിയ വലിയ ബിസിനസ് ആൾക്കാർ, பெரிய பெரிய தொழிலதிபர்கள், അവരിന്നും ശോഭിച്ചുകൊണ്ട് നിൽക്കുന്നതിന്റെ കാരണം, அவர்கள் இன்றைக்கு நல்ல பிரகாசமாய் இருக்க காரணம் என்ன? ഇല്ലീഗൽ റൈറ്റ്സിൽ കൂടെ അദൃശ്യ മണ്ഡലത്തിനകത്ത് കേറിയിട്ട് ബ്ലെസ്സിങ്സ് പ്രാപിച്ചവരുടെ ബ്ലെസ്സിങ്സിലാണ് അവർ നിൽക്കുന്നത്. அவர்கள் ஏற்கனவே ஏன் இவ்வளவு நாட்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால், அநீதியாய் வாங்கினதான ஆசீர்வாதத்துக்குள்ள நின்று கொண்டு இன்றைக்கும் அவர்கள் பெரிய பிரகாசமாய் இருக்கிறார்கள் എന്ന് പറഞ്ഞാൽ, என்று சொன்னால், മന്ത്രവാദത്തിൽ കൂടെ, மந்திரவாதத்தின் மூலமாய், ശൗനവാദത്തിലൂടെ, ஆமென் ஆமென், மற்றுள்ள கிரியைகள் மூலமாய் അദൃശ്യ മണ്ഡലത്തിനകത്ത് കേറിയിട്ട് அவர்கள் அதை ஆமென் ஆமென் கண்ணுக்கு காணாத மண்டலத்துக்குள் ஏறி, അവരോട് എത്ര തർക്കിച്ചാലും നമുക്ക് നമ്മുടെ പോയിന്റിൽ അവരെ കൊണ്ടുവരാൻ പറ്റത്തില്ല. அவர்களோடு எவ்வளவுதான் நம்ம விவாதம் செய்தாலும் நம்மளுடைய நீதிக்குள் அவர்கள் வரமாட்டார்கள். அநீதியை பிடித்துக் கொண்டே இருப்பார்கள். കാരണം എന്നാണെന്നറിയാമോ? காரணம் என்ன? അനീതിയിൽ കേറി ആത്മമണ്ഡലത്തിൽ കേറിയിട്ട് അവന്റെ ബ്ലെസ്സിങ്സിലാണ് ഇവർ നിൽക്കുന്നത്. அவர்கள் காணாத மண்டலத்துக்குள்ள எப்படி போனாங்க? நீதியா போகல, அநீதி வழியாய் போனார்கள். ഇന്ന് പല ബിസിനസ് ആൾക്കാരും നിൽക്കുന്നത് ഇല്ലീഗലായിട്ട് കേറി അവൻ ബ്ലെസ്സിങ്സ്
പ്രാപിച്ചവനാണ്. இன்னைக்கு நிறைய தொழில் அதிபர்கள் நேரடியாய் போய் ஆசீர்வாதத்தை வாங்கினவர்கள் அல்ல, அநீதியாய் சம்பாதித்து அதில் நின்று கொண்டிருக்கிறார்கள். എന്ന് പറഞ്ഞാൽ അദൃശ്യ മണ്ഡലത്തിൽ നിന്ന് ഇല്ലീഗലായിട്ട് കയറി അവന് ബ്ലെസ്സിങ്സ് കിട്ടുന്നു. கண்ணுக்கு காணாத மண்டலத்துக்குள்ள அநீதியாய் போய் ஆசீர்வாதங்களை வாங்கிக் கொண்டு இப்பொழுது அந்த ஆசீர்வாதத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். തുടച്ചു മാറ്റാൻ ആർക്കും കഴിയത്തില്ല. அவர்களை துடைத்து மாற்ற யாராலும் முடியாது. അവൻ ഫുൾ സ്വിംഗിൽ നിൽക്കുകയാണ്. அவர்கள் முழு பலத்தில் நின்று கொண்டிருக்கிறார்கள். ഇന്ന് രാത്രി ദൈവസഭ അദൃശ്യ മണ്ഡലത്തെ ആത്മാവിൽ മനസ്സിലാക്കണം. இன்னைக்கு ராத்திரி வேளையில இப்படிப்பட்ட கண்ணுக்கு காணாத மண்டலத்தில் அநீதியாய் நிற்கிறதான கிரியைகளை நீ கண்டுபிடிக்க வேண்டும். ஆவிக்குரிய கண்களை திறந்து நீ அதை பார்க்க வேண்டும். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ആഫ്രിക്ക എന്ന് പറഞ്ഞ സ്ഥലം, ஆப்பிரிக்கா என்கிறதான தேசத்திலே ലോകത്തിൽ ഏറ്റവും കൂടുതൽ വിച്ച് ക്രാഫ്റ്റ് ഉള്ള ഒരു പ്ലേസ് ആണ്. உலகத்திலே அதிக மந்திரவாதங்கள் செய்கிறதான ஒரு தேசம் அது. ആഫ്രിക്കയെ കുറിച്ച് ഇങ്ങനെ പറയുന്നുണ്ട്. ஆப்பிரிக்காவை குறித்து இப்படி சொல்லுகிறார்கள். ആഫ്രിക്കയിൽ രണ്ട് സ്ഥലങ്ങളാണ്. ஆப்பிரிக்கா ரெண்டு இடங்கள். ஒன்று ആഭിചാരത്തിന്റെ സ്ഥലം, ஒன்று மந்திரவாதம் செய்கிற இடம், രണ്ട് ദൈവസഭ, ரெண்டு தேவனுடைய சபை. അവൻ ഒരു രോഗം വന്നാൽ, ஒரு வியாதி வந்தால், ഒരു അസുഖം വന്നാൽ, ஒரு அவன் வியாதி வந்தால் ആദ്യമേ പോകുന്ന அந்த മന്ത്രവാദിയുടെ അടുത്താണ്. முதல்ல ரெண்டு இடத்தை சொன்னாங்க, ஒன்னு மந்திரவாதம் ஒன்னு சபை. ஒரு மனுஷனுக்கு ஒரு வியாதி வந்தா முதல்ல மந்திரவாதியை தேடி தான் போறான். சொறி முதல் கேன்சர் வரை மாற்றுന്ന മന്ത്രവാദികളുണ്ട്. கேன்சர் அதை விட கொடிய நோய்கள் எல்லாம் மந்திரவாதத்தினால் மாற்றுகிறார்கள். അവസാനമേ അവർ ഹോസ്പിറ്റലിൽ പോകത്തുള്ളൂ. கடைசியில தான் அவங்க ஹாஸ்பிடலுக்கே போவாங்க. ആമേൻ. ഞാൻ ഒരു കാര്യം പറയാം. நான் உங்ககிட்ட ஒரு காரியம் சொல்ல விரும்புறேன். ഈ നമുക്ക് ഈ ശക്തി ഇല്ലാത്തതിന്റെ കാരണം എന്നാണെന്നറിയാം? நமக்கு ஏன் இன்னைக்கு நல்ல வல்லமை இல்ல, பலன் இல்ல, என்ன காரணம்? നമുക്ക് വിരോധമായിട്ട് ആഭിചാരം ചെയ്യുന്നവൻ 250 രൂപ വാങ്ങിച്ചോണ്ടാ ചെയ്യുന്നത്. நமக்கு விரோதமா மந்திரவாதம் செய்யறவன் சும்மா எல்லாம் செய்யல, 250 ரூபாய் காசை வாங்கிட்டு தான் பண்றான். അവനും അറിയാതെ ചുമ്മാതെയാണ്. அவனுக்கு நல்லா தெரியுது சும்மாதான்னு, നമുക്കും അറിയാതെ ചുമ്മാതെയാണ്. நமக்கும் தெரியுது சும்மாதான்னு. പക്ഷെ ഒരു നല്ല സാധനം വന്നാൽ അറിയാതെ നമ്മൾ ആത്മാവിലാകാൻ തുടങ്ങും. ஆனா நமக்கு தெரியாமல் ஒரு காரியம் வந்துச்சுன்னா கண்டிப்பா நம்மள அறியாமலே ஆவியில எழும்ப ஆரம்பிச்சிருவோம். ஆமென். ഹല്ലേലൂയ. ஹல்லேலூயா. ഒരു സ്ട്രെയിറ്റ് ഫൈറ്റ് നമുക്ക് വന്നാൽ അറിയാതെ നമ്മൾ ഉണരാൻ തുടങ്ങും. என்ன சூழ்நிலையில இருந்தாலும் நேருக்கு நேர் ஒரு யுத்தம் வருகிறது என்றால் ஆவியில உடனே எழும்ப ஆரம்பிப்போம். அதுதான் உண்மை. ஆமென். ഒത്തിരി കാര്യങ്ങൾ ബ്ലഡ് ഓഫ് ജീസസിനെ കുറിച്ച് പറയാനുണ്ട്. இயேசுவின் இரத்தத்தை குறித்து நிறைய காரியம் சொல்லலாம். കവനന്റ്, ஆமென், உடன்படிக்கை, രക്ത ഉടമ്പടി, ஆமென், இரத்த உடன்படிக்கை, hanging in the blood, ஆமென், இரத்தத்தை நாம இரத்தம் சிந்துதல், ആമേൻ, ஆமென். നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചിട്ടുണ്ടോ? വേദപുസ്തകം വായിക്കുമ്പോൾ, நீங்கள் வேத புத்தகத்தை வாசிக்கும் பொழுது, പുതിയ നിയമത്തിൽ വായിക്കുമ്പോൾ, புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது, ഏറ്റവും പാവപ്പെട്ടവൻ, அவன் ரொம்ப பாவப்பட்டவன், അവൻ ആലയത്തിൽ യാഗം കഴിക്കാൻ പോകുമ്പോൾ, ஆலயத்தில் பலி செலுத்த போகும்போது, അവൻ ആട് വാങ്ങിക്കാൻ കാശില്ലെങ്കിൽ, அவன் ரொம்ப கஷ்டப்பட்டவன், ஆடு வாங்க காசு இல்லைன்றால், അവൻ അറക്കാൻ ഒരു മൃഗമില്ലെങ്കിൽ, அவனை வெட்டுவதற்கு ஒரு மிருகம் இல்லை என்றால், അവൻ പ്രാവിനെ കൊണ്ട് യാഗം കഴിപ്പിക്കും. அவன் அதற்கு பதில் ஒரு புறாவை கொண்டு பலி செலுத்துவான். പക്ഷേ പൈസയുള്ളവൻ, ஆனா பணக்காரன், അവൻ റാങ്കിങ്സ് ആണ്. ചെറിയ ബ്ലഡ് ഷെഡ് ചെയ്യുമ്പോൾ, அவன் சின்ன ரத்தம் சிந்தும் போது, ഒരു കോഴിയെ കൊന്നാൽ എന്ത് രക്തമാണ് വരുന്നത്? ஒரு கோழியை வெட்டினா எவ்வளவு ரத்தம் வரும்? ഒരു ആടിനെ വെട്ടിയാൽ എന്ത് രക്തം ஒரு വരും? ஆட்டை வெட்டினா எவ்வளவு ரத்தம் வரும்? അതാണ് റാങ്കിങ്സ് ഓഫ് ദ ബ്ലഡ് എന്ന് പറയുന്നത്. அதுதான் ரத்தம் சிந்துதல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ഇന്ന് രാത്രി ഞാൻ ആത്മാവിന്റെ ഒരു ദൂത് പറയാം. இரவு ஆவியில் ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். സകല രക്തത്തെക്കാട്ടും വലിയ രക്തമാണ് യേശുവിന്റെ രക്തം. இந்த ராத்திரி வேளையில தைரியமா சொல்லுகிறேன், எல்லா ரத்தத்தை விட வல்லமை உள்ள ரத்தம் அதுதான் இயேசுவே. சத்தமா சொல்லுங்க, எல்லா ரத்தத்தை விட வல்லமை உள்ள ரத்தம் இயேசுவின் ரத்தம். ஆமென். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. അതുകൊണ്ട് ഇന്ന് രാത്രി നീ പേടിക്കരുത്. அதனால இன்னைக்கு நீங்க பயப்படக்கூடாது. ആമേൻ. ஆமென். എല്ലാ ക്വാണ്ടിറ്റി അല്ല, യേശുവിന്റെ രക്തത്തിന്റെ ക്വാണ്ടിറ്റി അല്ല, ക്വാളിറ്റിയാണ്. இயேசுவின் ரத்தம் எவ்வளவு அளவு இருந்துச்சுன்னு முக்கியம் இல்லங்க, அதுக்குள் வல்லமை இருக்கிறது, அதுக்குள் அதிகாரம் இருக்கிறது. அதுதான் உண்மை. ഒരു രക്തം മതി, ഒരു രക്തത്തുള്ളി മതി നിന്റെ പാപം മുഴുവനെ കഴുകാൻ. ரத்தம் நிறைய தேவையில்லைங்க, ஒரு சொட்டு ரத்தம் போதும் இன்னைக்கு ராத்திரி உங்களை என்னையும் பலத்தோடு எழுப்புவதற்கு ஒரே
ஒரு சொட்டு ரத்தம் போதும். So that is called the blood of Jesus. அதுதான் இயேசுவின் ரத்தம் என்று அழைக்கப்படுகிறது. ராத்திரி விழிச்சு வர இயேசுவின் ரத்தம். எத்தனை பேருக்கு ராத்திரி கையை உயர்த்துங்க, சத்தமா சொல்லுங்க இயேசுவின் ரத்தம் ஜெயம்னு சொல்லுங்க. இந்த சத்தமா இயேசுவின் ரத்தம் ஜெயம் சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். ഞാൻ ഒരു ഉദാഹരണം പറയാം. நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். ഒരു കോൺസ്റ്റബിൾ, அமீன், ஒரு கான்ஸ்டபிள் போலீஸ் നിങ്ങളെ തല്ലാൻ വരിക, உங்களை அடிக்க வரான்னு வச்சுக்கோங்களேன். അടിക്കാൻ വരിക, உங்களை அடிக்க வர்றாரு. അടിക്കാൻ വരുമ്പോൾ அடிக்க வரும்போது നിങ്ങൾ DGP ആയിട്ട് കളിച്ചോണ്ടിരിക്കുക ഫുട്ബോൾ. நீங்க ஒரு அதை விட உயர்ந்த அதிகாரி, ஒரு டிஜிபியோட நீங்க விளையாண்டுகிட்டு இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ആമേൻ. അല്ല, പോലീസുകാരൻ നിന്നെ അടിക്കാൻ വരിക. ஒரு போலீஸ் உங்களை அடிக்க வர்றாரு. ഉദാഹരണമാണ് இது உதாரணம் தான். പക്ഷേ ஆனா ഒരു കോൺസ്റ്റബിൾ അവരെ അടിക്കാൻ വരുമ്പോൾ, ஒரு கான்ஸ்டபிள் அவரை அடிக்க வரும்போது, ഈ അടിക്കാൻ വരുന്ന മനുഷ്യൻ, ഈ അടി കൊള്ളാൻ വരുന്ന മനുഷ്യൻ അവിടുത്തെ മെയിൻ പോലീസ് ഓഫീസറോട് കൂടെ കളിച്ചുകൊണ്ടിരിക്കും. இந்த அடிக்க வருகிற மனிதன் அதை விட ஒரு உயர்ந்த அதிகாரியோட விளையாண்டுகிட்டு இருக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அடி வாங்க வாங்கிட்டு இருக்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ഞാൻ പറയാം, ഞാനൊരു പോലീസ് കോൺസ്റ്റബിൾ ആണെന്ന് വിചാരിക്കട്ടെ. பாஸ்டர் ஒரு போலீஸ் கான்ஸ்டபிள் நினைச்சுக்கோங்க. എനിക്ക് ജോഷുവ പാസ്റ്റർ തല്ലണം. இப்ப பாஸ்டருக்கு என்னைய அடிக்கணும். സിജി പാസ്റ്റർ ഇവിടുത്തെ മെയിൻ ഒരു പോലീസ് ഉദ്യോഗസ്ഥനാ. இப்ப இங்க போலீஸ் ஒரு பெரிய அதிகாரி சிஜி பாஸ்டர்னு வச்சுக்கோங்களேன். ഞാൻ കോൺസ്റ്റബിൾ അടിക്കാൻ വരിക. இப்ப கான்ஸ்டபிள் என்ன அடிக்க வர்றாரு. ആമേൻ. അടിക്കാൻ വരുമ്പോൾ, அடிக்க வரும்போது ജോഷുവ പാസ്റ്റർ நான் ആമേൻ ഈ വലിയ പോലീസ് ഓഫീസറുമായിട്ട് ഫുട്ബോൾ കളിച്ചുകൊണ്ടിരിക്കുക. அதுதான் ஆமென். அவர் என்ன அடிக்க வரும்போது அவரை விட உயர்ந்த அதிகாரியா இருக்கிற இவரோடு கூட நான் விளையாண்டுகிட்டு இருக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். കോൺസ്റ്റബിൾ അടിക്കാൻ പറ്റുമോ? இப்ப இவரால என்ன அடிக்க முடியுமா? ஏன் நான் யாரோட விளையாண்டுட்டு இருக்கிறேன்? உயர்ந்த இவரை விட உயர்ந்த அதிகாரியோட நான் விளையாண்டுட்டு இருக்கிறேன். So this is called the blood of Jesus. இதுதாங்க இயேசுவின் ரத்தம் செய்யும். ആമേൻ. இதுதான் இயேசுவின் ரத்தம். ചെറിയ രക്തവുമായിട്ട് നിന്നെ തകർക്കാൻ വരുമ്പോൾ, சின்ன ரத்தத்தோடு உன்னை தகர்க்க வரும்போது, ക്വാളിറ്റിയുള്ള രക്തത്തിന്റെ ശക്തി, சின்ன ரத்தத்தினால் உன்னை தகர்க்க வரும்போது, இந்த உலகத்தில் அதிகாரம் வல்லமை பெற்ற ரத்தம் உங்களோடு இருக்கிற வரைக்கும் எந்த ரத்தமும் உன்னை ஜெயிக்க போறதில்லை. கையை தட்டி ஆர்ப்பரி நிற்கிறார். ஆர்ப்பரி ஆர்ப்பரி. ஆமென். Hallelujah. ஹல்லேலூயா. Amen. ஆமென். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. High ranking. நன்றி ஆண்டவர். ரத்தம் சிந்துதல். Amen. ഇന്ന് രാവിലെ പരിശുദ്ധാത്മാവ് ഇന്ന് രാത്രി എന്നോട് പറയുന്നു, இந்த கிருபையில பரிசுத்த ஆவியானவர் என்னோடு சொல்லுகிறார். യേശുവിന്റെ രക്തം, இயேசுவின் ரத்தம் it's not quantity, அது அளவு அல்லங்க. எவ்வளவு இருக்கிறது என்பது அளவு அல்ல, it's quality. அதுக்குள்ள இருக்கிறதான் அதிகாரம், அதுக்குள்ள இருக்கிற வல்லமை, அதுக்குள்ள இருக்கிற அதிகாரம். சொல்ல மாட்டீங்களே? എല്ലാ കരങ്ങളും അടിച്ച് ദൈവത്തെ நல்லாதான் கைய தட்டுங்களே. ஏன் வெக்கப்படுறீங்களா? இல்ல, அவர் ரத்தத்துக்கு வல்லமை இருக்குதுங்க. എല്ലാ കരങ്ങളും അടിച്ച് நல்ல கைய தட்டி ஆண்டவருக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. அந்த நல்ல ரத்தத்துக்காக ஒரு நன்றி சொல்லுங்க. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവ് എന്നോട് പറയുന്നു, கிருபையில பரிசுத்த ஆவி என்னோடு சொல்லுகிறார். ഏതൊക്കെയോ രക്തം ചൊരിഞ്ഞ, ஏதெல்லாமோ ரத்தம் உனக்கு விரோதமாய் சிந்தப்பட்டு നിന്റെ വീട്ടിന്റെ മേൽ വ്യാപരിക്കുന്ന തിന്മയുടെ ശക്തി, உங்க வீட்டுக்குள் கிரிய செய்கிற, வீட்டின் மேல் கிரிய செய்கிற தீமையான வல்லமைகள், ഏതൊക്കെയോ രക്ത ഉടമ്പടിയിൽ നിനക്ക് വിരോധമായി ചെയ്തു വെച്ച ചില ക്രിയകൾ, உனக்கு விரோதமாய் ரத்தத்தின் உடன்படிக்கையினால் உனக்கு விரோதமாய் செய்யப்பட்ட கிரியைகள் எல்லாம் ഇന്ന് രാത്രി இன்றைக்கு இரவுல യേശുവിന്റെ രക്തം വീഴുമ്പോൾ, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் விடும்போது സകല രക്തങ്ങളെ ക്യാൻസൽ ചെയ്യുവാൻ കഴിവുള്ള ഒരു രക്തമാണ് യേശുവിന്റെ രക്തം. ராத்திரி கையை தட்டி சொல்லுங்க, அவருடைய ரத்தம் என் வீட்டின் மேல விழும்போது மற்றுள்ள எல்லா ரத்தங்களும் இயேசுவின் நாமத்தினால. நல்ல கையை தட்டுங்க. രാത്രി വിളിച്ചു പറ, blood of Jesus. இப்ப நம்ம எல்லாரும் சேர்ந்து சொல்ல போறோம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். ഉറക്കെ പറ, சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். blood. எனக்காய் சிந்தப்பட்ட இயேசுவின் ரத்தம் സകല രക്തത്തെക്കാട്ടും മീതെയാണ് യേശുവിന്റെ രക്തം. எல்லா ரத்தத்தை விட அவருடைய ரத்தம் வல்லமை உள்ளது. ஆமென். ஹல்லேலூயா. The blood of Jesus is so powerful. இயேசுவின் ரத்தம் அதிக அதிக வல்லமை உள்ளது. Amen. ஆமென். So നിനക്കെതിരെ ഏതൊക്കെ ആഭിചാരക്കന്മാർ
രക്തം ചൊരിഞ്ഞ് നിന്നെ തകർക്കാൻ ശ്രമിച്ചാലും, எத்தனை மந்திரவாதங்கள் உங்களுக்கு விரோதமாய் மந்திரவாதம் செஞ்சு ரத்தத்தை ஊற்றினாலும், the higher ranking blood of Jesus, உலகத்திலேயே அதிக மதிப்புள்ள விலையுள்ள, நம்ம நல்லா சொன்னா உலகத்திலே உயர்ந்த ரத்தம், சொல்லுங்க உயர்ந்த ரத்தம், உயர்ந்த ரத்தம், അതിന്റെ മീതെ ഒരു രക്തവും ഇല്ല. அந்த ரத்தத்துக்கு மேல ஒரு உயர்ந்த ரத்தம் இல்லை. ഇന്ന് രാത്രി യേശുവിന്റെ രക്തം നിന്റെ മേൽ വീഴുമ്പോൾ, இன்றைக்கு ராத்திரி இயேசுவின் ரத்தம் உங்க மேல விழும்போது, നിന്റെ കുടുംബത്തിലെ കെട്ട് ദൈവാത്മാവ് അഴിച്ചു വിടാൻ പോകുകയാണ്. இன்னைக்கு ராத்திரி அந்த ரத்தம் உங்க மேல விழும்போது, உங்க குடும்பத்தை கட்டின கட்டுகள் இன்னைக்கு ராத்திரி அறுக்கப்பட்டு உடைக்கப்படுகிறது. ഇന്ന് രാത്രി പരിശുദ്ധാത്മാവിനോട് പറയുന്നു, பரிசுத்தாவி இன்னைக்கு இரவுல என்னோடு சொல்லுகிறார், ചില വീട്ടിനകത്ത് ചില രക്ത ഉടമ്പടികളുണ്ട്. சில வீடுகளுக்குள்ளாக ரத்தத்தின் உடன்படிக்கை வீட்டுக்குள் இருக்கிறது. ഇന്ന് രാത്രി യേശുവിന്റെ രക്തത്താൽ, இன்னைக்கு ராத்திரி வேளையில் நீங்க சொல்லலாமே, அந்த உடன்படிக்கையின் ரத்தத்தை இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள ரத்தத்தினால், ഇന്ന് രാത്രി നിന്റെ വീടിനകത്ത് യേശുവിന്റെ രക്തം, இன்னைக்கு ராத்திரி என் வீட்டுக்குள்ள இயேசுவின் ரத்தம், നീ ഇരിക്കുന്നിടത്ത് യേശുവിന്റെ രക്തം, நீ கையை தட்டி சொல்லிக்கிட்டே இரு, நான் உட்கார்ந்து இருக்கிற இடத்துல இயேசுவின் ரத்தம். ഇന്ന് രാത്രി ഒരു ശക്തിക്ക് നിന്നെ തൊടാൻ കഴിയത്തില്ല. இன்னைக்கு ராத்திரி ஒரு வல்லமை கொண்டை தொட முடியாது. പാതാള ഗോപുരത്തിലും നിന്നെ തകർക്കാൻ കഴിയത്തില്ല. இன்னைக்கு ராத்திரி கையை தட்டி சொல்லு, ஒரு பாதாளத்தின் வாசல்களோ என்னையோ என் குடும்பத்தையோ அது ஜெயிப்பது இல்லை. Jesus, இயேசுவின் ரத்தம், blood of Jesus, சொல்லுங்க இயேசுவின் ரத்தம், blood of Jesus, 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 blood of Jesus, இயேசுவின் ரத்தம், blood of Jesus, blood of Jesus, இயேசுவின் ரத்தம். ഈ ഗ്രാമത്തിനകത്ത് இந்த கிராமத்துக்குள்ள ദൈവത്തിന്റെ ശക്തി ചലിക്കുന്നു. ஆண்டவருடைய வல்லமை பயங்கரமாய் கிரிய செய்கிறது. ഗ്രാമത്തിൽ മാത്രമല്ല, ഓരോ വീടുകളിലും ദൈവശക്തി ചലിച്ചുകൊണ്ടിരിക്കുന്നു. கிராமத்துக்குள்ள மட்டும் இல்ல, ஒவ்வொரு வீட்டுக்குள்ளயும் இன்னைக்கு ராத்திரி அவருடைய வல்லமை கிரிய செய்து கொண்டிருக்கிறது. നിങ്ങളുടെ വീട്ടിനകത്ത് ദൈവശക്തി உங்க ഇറങ്ങിക്കൊണ്ടിരിക്കുക. வீட்டுக்குள்ள தேவனுடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. എത്ര വലിയ തിന്മയുടെ ശക്തിയാണെങ്കിലും, எவ்வளவு பெரிய தீமையின் வல்லமையானாலும், ഇന്ന് രാത്രി ദൈവം അതിനെ അഴിച്ചു മാറ്റാൻ പോകുകയാണ്. இன்னைக்கு நைட்ல எவ்வளவு பெரிய தீமையின் வல்லமையானாலும் ஆண்டவர் அந்த கட்டை அவிழ்க்க அவருடைய ரத்தத்தை പിശാചിനെ ഒട്ടും ഇഷ്ടപ്പെടുന്നില്ല. ஆமா, இந்த செய்தி கேட்கும்போது பிசாசால இருக்க முடியல. അൺസീൻ വേൾഡ്, பார்க்க முடியாத மண்டலம், അതിനകത്ത് കേറാതെ ഒരു പരിപാടി നടക്കത്തില്ല. பார்க்க முடியாத மண்டலத்துக்குள்ள போகாம பிரச்சனையில ஜெயத்தை பார்க்கவே முடியாது. സമയമില്ല. യോബിന്റെ പുസ്തകം 1-ാം അധ്യായം 6-ാം വാക്യം. நேரமில்ல. யோபுவின் புஸ்தகம் 1-ாம் அதிகாரம் 6வது வசனத்தை കർത്താവിന്റെ ദാസൻ വായിക്കുന്നതായിരിക്കും. கர்த்தருடைய போதகர் வாசிப்பார்கள். നോക്കണം, கவனிங்கள். സാത്താൻ ഇപ്പൊ എവിടെ നിൽക്കുക? சாத்தான் இப்ப எங்க நிக்கிறான்? ഈ പിശാചിന്റെ ഏറ്റവും വലിയ തന്ത്രം എന്നാണെന്നറിയാമോ? பிசாசனுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? സ്വർഗത്തിലെ ചില സ്ഥലങ്ങളിൽ അവന് കയറാം. பரலோகத்துல சில இடங்களுக்குள்ள அவன் போகலாம். എല്ലാ സ്ഥലത്തും അവന് കയറാൻ പറ്റത്തില്ല. அவன் எல்லா இடத்துக்கும் போக முடியாது. അവൻ ചില പ്രത്യേക പർട്ടിക്കുലർ ഏരിയയിൽ അവന് കയറാം. அவனுக்கு சில குறிப்பிட்ட இடங்களுக்குள்ள அவன் போகலாம். ആമേൻ. ആ വാക്യം ഒന്നുകൂടെ വായിച്ചാൽ നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം. அந்த வசனத்தை போதகர் வாசிப்பார்கள், நல்லா கவனிங்க. ஒரு நாள் தேவபுத்திரர் கர்த்தருடைய சந்நிதியிலே வந்து நின்றபோது சாத்தானும் அவர்கள் நடுவிலே வந்து நின்றான். கர்த்தர் சாத்தானை பார்த்து, நீ எங்கே இருந்து வருகிறாய் என்றார். சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, பூமி எங்கும் உலாவி அதை சுற்றி திரிந்து வருகிறேன் என்றார். പ്രൈസ് ദി ലോർഡ്. നിങ്ങൾ ശ്രദ്ധിച്ചാൽ എന്റെ മുഖത്തോട്ട് നോക്കിയാ எல்லாரும் இங்க என்னைய பாருங்க, கவனிங்கள். സാത്താൻ വലിയൊരു വേൾഡ് ടൂറിലാണ്. பிசாசு ஒரு பெரிய உலகத்தை சுத்தி கொண்டிருக்கிறான். ആമേൻ. ഒരു വലിയ വേൾഡ് ടൂർ കഴിഞ്ഞ ஒரு பெரிய உலகத்தின் அவனுடைய சுற்றுப்பயணம் முடித்து കർത്താവിന്റെ മുമ്പിൽ നിൽക്കുകയാണ്. ஆண்டவருக்கு முன்னாடி வந்து நிக்கிறான். കർത്താവ് ചോദിച്ചു, നീ എവിടുന്നാ വരുന്നത്? ஆண்டவர் கேட்கிறார், நீ எங்க இருந்து வருகிறாய்? ഞാനൊരു വേൾഡ് ടൂർ കഴിഞ്ഞിട്ട് ഇവിടെ വന്ന് നിൽക്കുക. அவனுக்கு என்ன பதில் சொல்ல? உலகம் முழுவதும் சுத்திட்டு இங்க வந்து நிக்கிறேன்னு சொல்றான். ആമേൻ. ஆமென். എന്തിനാ വന്നത്? ஏன் வந்தா? അത് മാത്രമല്ല, அது மட்டும் இல்ல, എന്റെ ദാസനായ യോബിനെ നീ ദൃഷ്ടി വെച്ചോ? ஏன் அவன் தாசனாக யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ?
വെച്ചു. வச்ச ഒത്തിരി വീടുകളുണ്ട്, நிறைய வீடு இருக்கு, ഒത്തിരി ആരാധന സ്ഥലമുണ്ട്, நிறைய ஆராதிக்கிற இடங்களும் இருக்கிறது. യോബ് മരിച്ചത് ഒമാനിലാണെന്നാ പറഞ്ഞത്. ചിലർ പറഞ്ഞു ഇറാഖിലാണ്. சிலர் சொல்றாங்க ஓமான்ல மரித்தார் என்று, சிலர் ஈராக்ல மரித்தார் என்று யோபு மரித்ததை சொல்லுகிறார்கள். സലാല എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത്, ഒമാൻ സലാല എന്ന് പറയുന്ന സ്ഥലത്ത്, சலாலா என்கிற இடத்தில் ஓமான் தேசத்தில் அவர் மரித்தார் என்று சொல்லுகிறார்கள். ആമേൻ എന്നാണ് അവർ പറയുന്നത്. ചില ആൾക്കാർ പറയുന്നത് என்று சில வேத பண்டிதர்கள் ஒரு சிலர் சொல்லுகிறார்கள். പക്ഷെ നമ്മുടെ മെസ്സേജ് അതല്ല. ஆனா நம்ம செய்தி அது இல்ல. ആമേൻ സാത്താൻ എവിടെ ചെന്നു? சாத்தா எங்க போனா? ദൈവത്തിന്റെ സന്നിധിയിൽ ചെല്ലുകയാണ്. தேவனுடைய சமூகத்துல போய் நிக்கிறான். ആമേൻ ഹല്ലേലൂയ ஆமென். ആമേൻ. എന്നിട്ട് സാത്താനോട് ദൈവം ചോദിച്ചു, എന്റെ ദാസനായ യോബിനെ നീ ദൃഷ്ടി വെച്ചോ? இப்ப ஆண்டவர் சாத்தானை பார்த்து கேட்கிறாரு, என் தாசனாகி யோபின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? ആ വാക്യം ഒന്ന് വായിച്ചേട്ടാ താഴോട്ട്. அந்த வார்த்தை ஒன்னு படிக்கலாம். சாத்தானை நோக்கி, என் தாசனாகிய யோபின் மேல் கவனம் வைத்தாயோ? എന്റെ ദാസനായ യോബിന്റെ മേൽ നീ ദൃഷ്ടി വെച്ചോ? என் தாசனாகிய யோபுவின் மேல் கவனம் வைத்தாயோ? കർത്താവിന് മനസ്സിലായി ഇവൻ ദൃഷ്ടി വെച്ചിരിക്കുന്നത് ജോബിന്റെ വീടാണ്. ஆண்டவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, யோபுவின் வீட்டின் மேல் இவன் கவனம் வைத்து விட்டான். ആമേൻ ஆமென். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. നിങ്ങൾ ഇവിടെ ഉണ്ടോ? நீங்க எல்லாரும் இங்க தான் இருக்கிறீங்களா? ആമേൻ. ഒരു മെസ്സേജ് പെട്ടെന്ന് ഒരു 5 മിനിറ്റ്സ് കൂടെ എനിക്കുള്ളൂ. இனி 5 நிமிஷம் தான் எனக்கு இருக்குது. ആമേൻ. 5 മിനിറ്റ് കൊണ്ട് ഞാൻ ഈ മെസ്സേജ് ഏറ്റവും ചുരുക്കുക. 5 நிமிஷத்துல இந்த செய்தியை உங்களுக்கு சுருக்கமாய் கொடுக்கிறேன். ആമേൻ. ഇതൊന്നും പറ്റത്തില്ല, ഇവർക്കറിയാം. ബ്ലഡ് ഓഫ് ജീസസ് ഒന്നും 1 മണിക്കൂർ കൊണ്ട് തീർക്കാൻ പറ്റത്തില്ല. അരമണിക്കൂർ ട്രാൻസ്ലേഷൻ പോകും. இது 1 மணி நேரத்துல அரை மணி நேரம் டிரான்ஸ்லேஷன் மொழிபெயர்ப்பும் போகும். 1 மணி நேரத்துல அரை மணி நேரத்துல முடிக்கக்கூடிய செய்தி அல்ல இது. ആമേൻ. എന്റെ ദാസനായ ജോബിനെ നീ ദൃഷ്ടി വെച്ചോ? என் தாசனாகி யோபுவின் மேல் நீ கவனம் வைத்தாயோ? നിങ്ങൾ ശ്രദ്ധിക്കണം. நீங்கள் கவனிக்க வேண்டும். താഴോട്ട് വായിച്ചാട്ടെ. கீழ அடுத்த வசனத்தை படிக்கலாமா? உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனும் ஆகிய அவனைப் போல பூமியிலே ஒருவனும் இல்லை என்றார். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவாக தேவனுக்கு பயந்து நடக்கிறான். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? see, this is very important. நன்றாக கவனிங்கள், இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ആമേൻ. ஆமென். സ്വർഗ്ഗത്തിൽ കേറിയ பரலோகத்துல ஏறின സാത്താന് മനസ്സിലായി, பிசாசுக்கு புரிந்தது, യോബിന് ചുറ്റും ഒരു സ്പിരിച്വൽ ബൗണ്ടറി ഉണ്ട്. அவனுக்கு நல்லா தெரியுது, யோபுவை சுத்திலும் ஒரு ஆவிக்குரிய எல்லையை ஆண்டவர் வைத்திருக்கிறதை பிசாசு நன்றாரிதான். ആ സ്പിരിച്വൽ ബൗണ്ടറിക്കകത്ത് அந்த ஆவிக்குரிய எல்லைக்குள்ளாய் സാത്താന് ആക്സസ് ചെയ്യാൻ പറ്റത്തില്ല. சத்தானால உள்ள போக முடியல. ഇന്ന് രാത്രി വിളിച്ചു പറ, സ്പിരിച്വൽ ബൗണ്ടറി. இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, ஆவிக்குரிய ஆண்டவர் சொல்லுங்க, எல்லையை என் குடும்பத்துக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். സ്പിരിച്വൽ ബൗണ്ടറി. ஆவிக்குரிய எல்லை. ശബ്ദം ഉയർത്തി പറ, സ്പിരിച്വൽ ബൗണ്ടറി. சத்தமா சொல்லுங்க, ஆவிக்குரிய எல்லையை எனக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். ആമേൻ. സ്വർഗ്ഗത്തിൽ കേറിയ സാത്താനും കണ്ടു, ദൈവവും കണ്ടു. பரலோகத்துல ஏறின பிசாசும் பார்த்தா, ஆண்டவரும் பார்த்தாரு. പക്ഷെ യോബ് അത് കണ്ടില്ല. ஆனா யோபுவால அதை பார்க்க முடியல. ആമേൻ. ஆமென். സാത്താൻ കണ്ടു, നിനക്ക് ചുറ്റും ഒരു വേലി. எங்க பிசாசுக்கு தெரியுது, உங்களை சுத்தில ஒரு ஆவிக்குரிய வேலி இருக்குது. നിനക്ക് മാത്രമല്ല, உங்களுக்கு மட்டும் இல்ல, നിന്റെ ആട് മാടുകൾക്കും ഒരു വേലി. உங்க வீட்டில் இருக்கிற மிருக ஜீவன்கள், அதாவது ஆடுகளுக்கும் மாடுகளுக்கு கர்த்தருடைய பாதுகாப்பு இருக்கிறது. തലമുറയ്ക്ക് ചുറ്റും ഒരു വേലി. ஒரு பிள்ளைகளை சுத்திலும் ஒரு வேலி ഒരു அடைத்திருக்கிறார். ആക്സിഡന്റോ ഒരു ഭാരത്തിലോ നിന്റെ ഭവനത്തിനകത്ത് കേറാൻ ദൈവം സമ്മതിക്കത്തില്ല. because there is a spiritual boundary. ஒரு விபத்தோ மரணமோ ஆக்சிடென்டோ சூசைடோ உன் வீட்டுல நடக்க கர்த்தர் விட மாட்டார். காரணம் என்ன? என் வீட்டை சுத்திலும் ஆவிக்குரிய வேலியை வைத்து கர்த்தர் அடைத்திருக்கிறார். ஆவிக்குரிய வேலி. ഞാൻ വിളിച്ചു പറയട്ടെ, இன்னைக்கு பணவிடலி சத்திர ஜனங்கள் எவ்வளவு சத்தமா சொல்ல முடியுமோ அவ்வளவு சத்தமா சொல்ல போறோம். നിനക്കത് അറിയത്തില്ല. அது எனக்கு தெரியாது. നിന്റെ തലമുറ പോയ സ്ഥലത്ത്, என் தலைமுறைகள் போன இடத்துல, നീ പോയ സ്ഥലത്ത്, நீங்க போன இடத்துல, നിനക്ക് ചുറ്റും ഒരു വേലി സ്വർഗ്ഗം തീർത്തു. நீ போன இடங்களிலல்ல, உன்னுடைய கண்களுக்கு தெரியாமல் ஒரு வேலியை கர்த்தர் அடைத்தார். രാത്രി അത് വിശ്വസിക്കുന്നവർ ആമേൻ പറഞ്ഞാട്ടെ. எனக்கு ராத்திரி நம்புறவங்க மட்டும் சத்தமா ஒரு ஆமென்.
യോബേ, யோபே നിന്നെ മാത്രമല്ല உன்னை மட்டுமல்ல നിന്റെ തലമുറകളെ അവൻ നോക്കി, உன் தலைமுறைகள் மேல் அவன் கவனம் வைத்தான். ആടുമാടുകളെ അവൻ നോക്കി. உன் ஆடு மாடுகள் மேல் கவனம் வைத்தான். നീ കാണാത്ത ഒരു സ്പിരിച്വൽ ഫെൻസ്, ஆனா நீ பார்க்காத ஒரு ஆவிக்குரிய வேலி, ഒരു സ്പിരിച്വൽ ബൗണ്ടറി, ஒரு ஆவிக்குரிய வேலியை സാത്താൻ ഈസിയായിട്ട് ആക്സസ് ചെയ്യാൻ കഴിയാത്ത ഒരു സ്പിരിച്വൽ ബൗണ്ടറി. அவன் சத்துருவால கடக்க முடியாத ஒரு ஆவிக்குரிய வேலையை கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் வைத்திருக்கிறார். വിളിച്ചു പറയുന്നവർ പറ, യേശുവിന്റെ രക്തം. அப்படினா இருக்கிற இடத்துல சத்தமா சொல்லலாமா? இயேசுவின் ரத்தம் செய்ய. சத்தமா சொல்லுமா? இயேசுவின் ரத்தம் செய்ய. യേശുവിന്റെ രക്തം. இயேசுவின் ரத்தம். നമുക്കറിയാം ചില വീട്ടുകളിൽ ചെല്ലുമ്പോൾ நமக்கு நல்லா தெரியும், சில வீடுகளுக்கு நம்ம போகும்போது ഗേറ്റിൽ ഒരു ബോർഡ് ഉണ്ട്, கேட்ல ஒரு போர்டு இருக்கும், beware of dogs. அங்கே நாய்கள் ஜாக்கிரதை, പട്ടികളെ സൂക്ഷിക്കുക. நாய்கள் ஜாக்கிரதை, ആമേൻ. സൂക്ഷിക്കണം. கவனிக்கணும். അകത്ത് ഡോഗ് ഉണ്ട്. உள்ள நாய்கள் இருக்கிறது. ആമേൻ. യോബിന്റെ വീട്ടിൽ ചെന്നപ്പോൾ யோபு வீட்டுக்கு போன போது അവിടെ ஒரு ബോർഡ് കണ്ടു. அங்க ஒரு போர்டு இருக்குது, സൂക്ഷിക്കണം. கவனிக்கணும். ഗാർഡിയൻ ഏഞ്ചൽസ് ഉണ്ട്. இங்க தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். ആമേൻ. ஆமென். சத்தமா நான் சொல்லுங்களே, யோபு வீட்டுக்கு ஆண்டவர் போகும்போது ஒரு போர்டு வச்சிருந்தா, நீ ஜாக்கிரதை, இங்க தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். നിന്റെ വീട്ടിൽ ഡോബർമാൻ ഇല്ലായിരിക്കാം. உங்க வீட்டுல டாபர்மேன் நாய் இல்லாம இருக்கலாம். നിന്റെ വീട്ടിൽ അൽസേഷൻ ഡോഗ്സ് ഇല്ലായിരിക്കാം. உங்க வீட்டுல அல்சிசன் டாக் இல்லாம இருக்கலாம். പക്ഷെ നിന്റെ വീട്ടിൽ ദൂതന്മാരുടെ സാന്നിധ്യമുണ്ട്. ஆனா என் வீட்டுல தேவ தூதர்களுடைய பிரசன்னம் பாதுகாப்பு இருக்கிறது. ചുറ്റും സംഹാരം നടക്കുമ്പോൾ, சுத்திலும் சங்காரம் நடக்கும்போது, ചുറ്റും ജനങ്ങളെ തകർക്കുമ്പോൾ, சுத்திலும் ஜனங்கள் தகர்ந்து விடும்போது, ചില വീടുകൾ തകരുമ്പോൾ, வீடுகள் தகர்க்கப்படும் போது, രാത്രി കട്ടലക്കാലം കുറുമിടുമ്പോഴും രക്തമുള്ളവർക്ക് വിടുതലാണ്. இன்றைக்கு ராத்திரி வேளையில உன் பக்கத்துல அடுத்த வீட்டுல மரணங்கள் நடக்கும் போது உன் நிலைக்கால்களில் ஜன்னல்களில் இயேசுவின் ரத்தம் இருக்கிற வரை என் வீட்டுக்குள்ள மரணம் வருவதில்லை. രാത്രി വിളിച്ചു പറ, യേശുവിന്റെ രക്തം. இன்னைக்கு ராத்திரி சத்தமா சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தம். ഹല്ലേലൂയ. அல்லேலூயா. നീ ഭയപ്പെടരുത്. பயப்படாதீங்க, നീ ധൈര്യമായിട്ട് ഇരിക്കുക. நீங்க தைரியமா இருங்க. നിനക്ക് ചുറ്റും ഒരു സംഹാരക ദൂതൻ കേറാതെ വണ്ണം ഒരു രക്തത്തിന്റെ കാവൽ നിനക്കുണ്ട്. சங்கார தூதன் உங்க வீட்டுக்குள்ள வராம இருக்க ஒரு ரத்தத்தின் பாதுகாப்பு உங்க வீட்டை சுத்திலும் இருக்கிறது. കടഭാരം നിന്റെ വീടിനകത്ത് കേറത്തില്ല. கடன் பாரம் உன் வீட்டுக்குள்ள வருவதில்லை. ദാരിദ്ര്യം നിന്റെ വീട്ടിനകത്ത് കേറത്തില്ല. தரித்திரம் உன் வீட்டுக்குள்ள வருவதில்லை. ഹാർട്ട് അറ്റാക്ക് നിന്റെ വീടിനകത്ത് കേറത്തില്ല. ஹார்ட் அட்டாக் உன் வீட்டுக்குள்ள வருவதில்லை. കിഡ്നി പേഷ്യന്റ് നിന്റെ വീട്ടിനകത്ത് വരത്തില്ല. கெட்ட கிரியைகள் உன் வீட்டுக்குள்ள வராது. യേശുവിന്റെ നാമത്തില് இயேசுவின் நாமத்தினால் നീ അറിയാത്തൊരു ആത്മീയ മതില് ബൗണ്ടറി നിനക്ക് ചുറ്റുമുണ്ട്. உன் கண்களால பார்க்க முடியாத ஒரு ஆவிக்குரிய வேலியை கர்த்தர் என் வீட்டுக்கு குடும்பத்துக்கு வைத்திருக்கிறார். രാത്രി വിളിച്ചു പറ, സ്പിരിച്വൽ ബൗണ്ടറി. இன்னைக்கு ராத்திரி சத்தமா சொல்லலாமா? ஆவிக்குரிய வேலியை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். சத்தமா சொல்லுங்க, ஆவிக்குரிய வேலி, ஆவிக்குரிய வேலி, ஆவிக்குரிய எல்லை, 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 ஆவிக்குரிய வேலி, ஆவிக்குரிய எல்லை. Thank you Lord. நன்றி ஆண்டவரே, Thank you Lord. நன்றி ஆண்டவரே, Thank you Jesus. நன்றி ஏசப்பா, Thank you Jesus. நன்றி ஏசப்பா, Thank you Jesus. நன்றி ஏசப்பா, Thank you Jesus. நன்றி ஏசப்பா. ഇന്ന് രാത്രി നിനക്ക് ചുറ്റും ദൈവത്തിന്റെ കാവലുണ്ട് സഹോദരി. இந்த கிருபையில சகோதரி, உன்னை சுத்தில ஒரு ஆண்டுடைய பாதுகாப்பு இருக்கிறது. നിനക്ക് 50 വയസ്സായില്ലേ? உனக்கு 50 வயதாகி விட்டது, 40 ആയില്ലേ? 40 ஆயிருச்சு, 18 ആയില്ലേ? 18 ஆயிருச்சு. ഇതുവരെ ദൈവം നിന്നെ കാത്തത് സ്പിരിച്വൽ ബൗണ്ടറിയാണ്. இதுவரைக்கும் நீ உயிரோடு பாதுகாக்கப்பட்டது உன் கண்ணுக்கு தெரியாம ஒரு ஆவிக்குரிய வேலையை, ஆவிக்குரிய வேலையை, ஆவிக்குரிய எல்லையை கர்த்தர் வைத்திருந்தார். ആമേൻ. ஆமென். ഇനി ഒരു ദൂതും കൂടെ പറഞ്ഞിട്ട് ഞാൻ വൈൻഡ് അപ്പ് ചെയ്യാം. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். ദൈവം നിനക്ക് വേണ്ടി there is an hidden treasure that God is going to open for you. ஆண்டவர் உங்களுக்காக அசாதாரண, உங்களால நினைச்சு பார்க்க முடியாத வாசல்களை கர்த்தர் உங்களுக்காய் திறக்க போகிறார். ദൈവത്തിന്റെ കയ്യിൽ ഒത്തിരി hidden treasures ഉണ്ട്.
hidden treasures, നിധികൾ. ஆண்டவர் கரத்தில் அநேக நிதிகள் இருக்கிறது. hidden treasures എന്ന് പറഞ്ഞാൽ മറഞ്ഞിരിക്കുന്ന നിക്ഷേപങ്ങൾ. ஆண்டவருடைய கரத்தில் கண்ணுக்கு காணாத மறைந்திருக்கிற அநேக காரியங்கள் அவருடைய கரத்தில் இருக்கிறது. പ്രാർത്ഥന കഴിയുമ്പോൾ ദൈവം നിനക്ക് വേണ്ടി അത് തുറക്കാൻ പോകുകയാണ്. இந்த ஜெபம் முடியும் போது அந்த வாசலை உங்களுக்காக கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி திறக்க போகிறார். ஆமென். ഹല്ലേലൂയ. ஆமென். മനുഷ്യന്റെ കൈ കൊണ്ടുള്ള അനുഗ്രഹമല്ല നിനക്ക് വരാൻ പോകുന്നത്. மனுஷனுடைய கரத்தினால் மட்டுமல்ல உங்களுக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது. ദൈവം നീ മറഞ്ഞിരിക്കുന്ന നിക്ഷേപങ്ങൾ ദൈവം നിനക്ക് വേണ്ടി തുറക്കാൻ പോകുകയാണ്. உங்க வாழ்க்கையில மறைந்திருக்கிறதான நன்மைகளை, மறைந்திருக்கிற மறை பொருட்களை ஆண்டவர் உனக்காய் திறந்து தரப்போகிறார். ഞാൻ ഒരു പ്രവചന ശബ്ദമായിട്ട് ഇത് പറയാൻ പോകുകയാണ്. நான் ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையாய் சொல்லுகிறேன். നോഗ പെട്ടകം പണിതപ്പോൾ, நோவா அவன் பேழையை செய்தபோது, നോഗയുടെ കുടുംബം പെട്ടകത്തിനകത്ത് കയറി. நோவானுடைய குடும்பம் பேழைக்குள் வந்தது. ആദ്യമേ മഴ പെയ്യാൻ തുടങ്ങി. முதல்ல மழை பெய்ய ஆரம்பித்தது. ദൈവത്തിന് മനസ്സിലായി, ஆண்டவருக்கு புரிந்தது, ഒരു ചെറിയ മറ കൊണ്ട് നോഗയുടെ പെട്ടകം ഉയരത്തില്ല. ஒரு சின்ன மழையினால நோவாவுடைய பேழை உயர வாய்ப்பில்லை. ദൈവം എന്തെന്നറിയാമോ? ஆண்டவர் என்ன செய்தார்? ദൈവത്തിന്റെ hidden treasures ദൈവം തുറക്കാൻ തുടങ്ങി. ஆண்டவர் மறைந்திருக்கிறதான மதகுகளை கர்த்தர் நோவாவுக்காய் திறந்தார். ആമേൻ. അകത്തൊളിഞ്ഞിരിക്കുന്ന ഉറവുകളെ ദൈവം തുറക്കാൻ തുടങ്ങി. உள்ளே மறைந்திருக்கிற ஊற்று கண்களை ஆண்டவர் நோவாவுக்காய் திறக்க ஆரம்பித்தார். നോഗയുടെ പെട്ടകം പയ്യെ പൊങ്ങാൻ തുടങ്ങി. நோவாவுடைய பேழை மெதுமெதுவாய் உயர ஆரம்பித்தது. ദൈവത്തിന് അറിയാം, ஆண்டவருக்கு தெரியும், ചെറിയ മഴ കൊണ്ട് നോഗയുടെ പെട്ടകം ഉയരത്തില്ല. சின்ன மழையினால நோவாவுடைய பேழை உயர வாய்ப்பில்லை. അതുകൊണ്ട് ദൈവം മറഞ്ഞിരിക്കുന്ന ഉറവുകൾ തുറക്കാൻ തുടങ്ങി. அதனால மறைந்திருக்கிற உறவுகளையும் ஊற்றுக்களையும் மதகுகளையும் ஆண்டவர் நோவாவுக்காய் திறந்தார். ചെറിയ ഉറവ് കൊണ്ട് നിന്റെ വീട് പണി നടക്കത്തില്ല. ദൈവത്തിന് അറിയാം. சின்ன ஊற்றினால் உன் வீட்டை வேலை செய்ய முடிக்க முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ചെറിയ ഉറവ് കൊണ്ട് നിന്റെ സഭ പണിയാൻ മേലും ദൈവത്തിന് അറിയാം. சின்ன ஊற்றுகளினால் உன் சபையை கட்ட முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். ചെറിയ ഉറവ് കൊണ്ട് നിന്റെ തലമുറയുടെ വിദ്യാഭ്യാസം നടക്കത്തില്ലെന്ന് ദൈവത്തിന് അറിയാം. சின்ன ஊற்றுகளினால் உன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் உயர்த்தப்பட முடியாதுன்னு ஆண்டவருக்கு தெரியும். മറഞ്ഞിരിക്കുന്ന ഉറവുകളെ ദൈവം തുറക്കാൻ തുടങ്ങി. இன்னைக்கு ராத்திரி வேளையிலே மறைந்திருக்கிற ஊற்றுக்களை ஆண்டவர் திறக்க ஆரம்பித்தார். നോഗയുടെ പെട്ടകം ഉയരാൻ തുടങ്ങി. நோவாவுடைய பேழை உயர ஆரம்பித்தது. உயர்ந்து உயர்ந்து ആരാത്ത പർവ്വതത്തിൽ കൊണ്ടുറക്കാൻ തുടങ്ങി. அரராத்து மலைக்கு ஆண்டவர் நோவாவுடைய பேழையை கர்த்தர் உயர்த்தி கொண்டு போனார். ഇന്ന് രാത്രി ദൈവം തുറക്കുന്ന ഉറവുകൾ ചെറുതല്ല. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் திறக்கிற ஊற்றுக்கள் சின்னதல்ல. നിന്റെ വീട് ഉയരാൻ പറ്റുന്ന ഉറവുകൾ, உன் வீடு உயர்த்தப்பட வேண்டிய ஊற்றுக்கள் നിന്റെ മേൽ പകരാൻ ദൈവം ആഗ്രഹിക്കുകയാണ്. உன் மேல கர்த்தர் ஊற்ற ഇന്ന് விரும்புகிறார். രാത്രി കരങ്ങളെ അടിച്ചു പറ, യേശുവിന്റെ രക്തം, இன்னைக்கு ராத்திரி கைகளை தட்டி சத்தமா சொல்லு, இயேசுவின் ரத்த ஜெயம், യേശുവിന്റെ രക്തം. இயேசுவின் ரத்த ஜெயம். അടിച്ച ദൈവത്തെ ஓ ராகா வா வா வா. நல்ல 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 கையை தட்ட மாட்டீங்களா? நல்ல கையை தட்டி தட்டி தட்டி. യേശുവിന്റെ രക്തം, இயேசுவின் ரத்தம், യേശുവിന്റെ രക്തം இயேசுவின் ரத்தம் ഇന്ന് രാത്രി നിങ്ങളുടെ മേൽ വീഴുകയോ. ராத்திரி வந்து மேல் விடுகிறது. കരം തട്ടി ദൈവത്തെ ആരാധിച്ചേ. கைகளை தட்டி கர்த்தரை ஆராதிக்கலாமே. உடவர் வரவும் சகசி. യേശുവിന്റെ രക്തം, இயேசுவின் ரத்தம், യേശുവിന്റെ രക്തം இயேசுவின் ரத்தம் വീടിനകത്ത് വീഴുകയോ. வீட்டுக்குள் விழுகிறது. തലമുറയുടെ മേൽ உன் தலைமுறையின் மேல் കരം തട്ടി കരം തട്ടി കരം തട്ടി. நல்ல கைகளை தட்டி ஆராதிங்க. நல்ல கைகளை தட்டி இயேசுவின் ரத்த ஜெயம். நல்ல 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 മരണം വഴിമാറുന്നു. மரணங்கள் மாற்றப்படுகிறது. മരണം മാറുന്നു. மரணங்கள் மாறுகிறது. രോഗങ്ങൾ മാറുന്നു. வியாதிகள் மாறுகிறது. ആക്സിഡന്റുകൾ മാറുന്നു. விபத்துகளின் ஆவிகள் மாறுகிறது. God's protection over your family. குடும்பத்தை சுற்றிலும் கர்த்தருடைய பாதுகாப்பு. നിന്റെ മിനിസ്ട്രിയുടെ ചുറ്റിലും ദൈവത്തിന്റെ protection. உன் ஊழியத்தை சுற்றிலும் ஆண்டவருடைய பாதுகாப்பு. Receive it right now. பெற்றுக்கொள்ள நினைக்கிறாத்திரி. 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 கையை தட்டி நினைக்கிறாத்திரி வரையில் பெற்றுக்கொள் பெற்றுக்கொள். ரிபாலா தூனமாசே. Hallelujah. Hallelujah. Thank you Father. Amen. Amen. നിർത്തുക. முடிக்கிறேன். Amen. Hallelujah. Hallelujah. എത്ര പേർ വിശ്വസിക്കുന്നു? எத்தனை பேர் நம்புறீங்க? യേശുവിന്റെ രക്തം. இயேசுவின் ரத்தம். Amen.
കർത്താവിന്റെ ദാസൻ ഇവിടെ പ്രസംഗിച്ചപ്പോൾ ഞാൻ ഇങ്ങനെ ചിന്തിക്കുകയായിരുന്നു. கர்த்தருடைய தேவ மனிதர் இந்த இடத்துல பிரசங்கம் பண்ணிருக்கமா நான் இப்படி யோசிச்சேன். யோபிന് അവന്റെ പ്രൊട്ടക്ഷൻ കാണാൻ പറ്റിയില്ല. யோபுவால அவனை சுத்தி இருக்கிற பாதுகாப்பை பார்க்க முடியவில்லை. നിന്റെ കണ്ണുകൊണ്ട് കാണാൻ പറ്റത്തില്ല. உங்க கண்ணினால அதை பார்க்க முடியாதுங்க. പക്ഷേ അത് റിയൽ ആണ്. ஆனா அது உண்மை, அது உண்மை, அது உண்மை. ആബീബ് മാസം 10-ാം തീയതി ഒരു വയസ്സുള്ള ആണാട്ടുകുട്ടി ഇസ്രായേൽ മക്കൾ എടുത്തു. ஆபீப் மாதம் 10-ஆம் தேதி ஒரு வயதுள்ள ஆட்டுக்குட்டி எடுக்க சொல்லி 14-ാം തീയതി വരെ അതിനെ സൂക്ഷിച്ചു. 14ஆம் தேதி வரை அதை பாதுகாத்தார்கள். 14-ാം തീയതി അതിനെ അറുത്തു. 14ஆம் தேதி அந்த ஆட்டை அறுத்தார்கள். അതിന്റെ രക്തം കട്ടളക്കാൽമേലും കുറുമ്പടിമേലും പുരട്ടി. அதனுடைய இரத்தத்தை நிலைக்கால்கள் ஜன்னல்களிலே பூசினார்கள். അതിന്റെ മാംസം പുളിപ്പില്ലാത്ത അപ്പത്തോടു കൂടി ഭക്ഷിച്ചു. அதனுடைய மாமிசத்தை புளிப்பில்லாத அப்பத்தோடு வைத்து சாப்பிட்டார்கள். ദൈവം പറഞ്ഞു, ஆண்டவர் சொன்னார், എന്തിനാ ஏன் രക്തം ചീന്തപ്പെട്ടത്? ஏன் இரத்தம் சிந்தப்பட்டது? എന്തിനാ രക്തം ചീന്തപ്പെട്ടത്? ஏன் இரத்தம் சிந்தப்பட்டது? 430 വർഷമായി 430 ആണ്ടുകളായി നിങ്ങൾ അടിമത്വത്തിലാണ്. நீங்கள் അടിമത്തനത്തിൽ இருக்கிறீர்கள். ഈ രക്തം നിങ്ങളുടെ വീട്ടിൽ അറുക്കപ്പെടുമ്പോൾ, இந்த இரத்தம் உங்க வீட்டில் சிந்தப்படும் போது ஒன்று നിങ്ങളുടെ അടിമത്വം പൊട്ടും. முதல்ல இந்த இரத்தம் உன் வீட்டில் சிந்தப்படும் போது அடிமைத்தனத்தை கர்த்தர் உடைக்கிறார். ஆமென். இரண்டாவது നിങ്ങൾക്ക് പുറപ്പാടുകൾ ഉണ്ടാകും. ஆமென். அடிமத்தனத்தை உடைச்ச அடுத்த நிமிஷமே புதிய பயணங்களை கர்த்தர் உங்களுக்கு ஆரம்பிக்கிறார். மூன்று സംഹാരദൂതൻ എല്ലാ ഈജിപ്തിന്റെ വീട്ടിലും കേറി. സംഹാരദൂതൻ எகிப்தில் இருக்கிற எல்லா வீடுகளில் ஏறினார். അതാ ദൈവദാസൻ പറഞ്ഞത്. அதான் அன்பு தேவ மனிதர் சொன்னார். ചില വർഷങ്ങൾക്ക് മുമ്പ്, சில ആണ്ടുகளுக்கு முன்பதாய் ഇസ്രായേലിന്റെ വീട്ടിൽ ജനിച്ച ആൺകുഞ്ഞുങ്ങളെ എല്ലാം പറവം കൊന്നുകളഞ്ഞു. இஸ்ரவேல் குடும்பத்தில் அங்க பிறந்ததான எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொண்டு போட்டான். അന്ന് ഇസ്രായേൽ കരഞ്ഞു. அன்னைக்கு இஸ்ரவேல் அழுதது. ഈജിപ്ത് സന്തോഷിച്ചു. எகிப்து சந்தோஷப்பட்டது. അന്ന് ദൈവം പറഞ്ഞു, அன்னைக்கு ஆண்டவர் சொன்னார், ഞാൻ കുറിച്ചു വെച്ചിരിക്കുന്ന ഒരു ടൈം ഉണ്ട്. நான் ஒரு நேரத்தை குறித்து வைத்திருக்கிறேன். അന്ന് നിന്നെ തൊട്ടതിനെ ഞാൻ തൊടും. அன்னைக்கு உன்னை தொட்டதை நான் தொடுவேன். നിന്നെ കരയിപ്പിച്ചതിനെ ഞാൻ തൊടും. உன்னை அழவைச்சதை நான் அழவைப்பேன். നിന്നെ കരയിപ്പിച്ചതിനെ ഞാൻ തൊടും. அழவைத்ததை நான் அழவைப்பேன். Come on, receive it right now. பெற்றுக்கொள் கைகளை தட்டி. ராத்திரி வேளையில கையை தட்ட வெட்கப்படாதீங்க. ஆராதிக்க வெட்கப்படாதீங்க. வாய் திறக்க வெட்கப்படாத. பெற்றுக்கொள். അന്ന് രാത്രി, அன்று இரவிலே എല്ലാ വീട്ടിലും സംഹാരദൂതൻ ഇറങ്ങി. எல்லா வீட்டுக்குள்ளேயும் சங்காரதூதன் வந்தான். ഇസ്രായേലിന്റെ വീട്ടിലും വന്നു. இஸ்ரவேலுடைய வீட்டுக்கு வந்தார்கள். പക്ഷേ ஆனால் രക്തം കണ്ടപ്പോൾ அங்க வந்தாங்க. ஆனா நிலைக்கால்ல ஜன்னல்ல ரத்தத்தை பார்த்த அடுத்த நிமிஷமே സംഹാരകൻ വഴിമാറിപ്പോയി. சங்காரதூதன் அப்படியே அந்த இடத்தை கடந்து போய்விட்டான். ഒറ്റ വീട് പറഞ്ഞ് പ്രാർത്ഥിക്കാൻ പോവാ. ஒரே ஒரு காரியத்தை சொல்லி ஜெபம் பண்ண போறேன். നമ്മൾ ആരാധിക്കാൻ പോവാ. இப்ப நம்ம ஆராதிக்க போறோம். 430 വർഷത്തെ അടിമത്തം പൊട്ടിക്കാൻ ഒരു ആട്ടിൻകുട്ടി മതിയായിരുന്നു. 430 வருஷம் അടിമത്തനത്തെ ഉടയ്க்கிறதுக்கு ஒரு ആട്ടുകുട്ടി போதும். അതിന്റെ രക്തം മതിയായിരുന്നു. அதனுடைய ரத்தம் போதும். ഒരു കുടുംബത്തിന്റെ മരണം മാറാൻ, ஒரு குடும்பத்தின் மரணம் மாற ഒരു ആട്ടിൻകുട്ടിയുടെ രക്തം മതിയായിരുന്നു. ஒரு ஆட்டுக்குட்டியின் ரத்தம் போதும். പക്ഷേ 2025 വർഷം മുമ്പ്, 2025 ആണ്ടുகளுக்கு முன்பதான் അവൻ എനിക്കും നിനക്കും വേണ്ടി ചൊരിഞ്ഞ ആട്ടിൻകുട്ടിയുടെ രക്തമല്ല, எனக்கும் உங்களுக்காக சிந்தப்பட்டது ஆட்டுக்குட்டியின் ரத்தம் அல்ல, സാക്ഷാൽ കുഞ്ഞാടായ യേശുവിന്റെ രക്തമാണ്. ஆட்டுக்குட்டியாய் இருக்கிற அந்த இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் எனக்காய் சிந்தப்பட்டது. ആമേൻ, ஆமென். ആമേൻ. ஆமென். ഇനി ഒരു അടിമത്തത്തിന് നിന്നെ കീഴടക്കാൻ പറ്റത്തില്ല. இனி ஒரு அடிமத்தனத்திற்கு உங்களை அடக்கி வைக்க முடியாது. ആമേൻ. ஆமென். പീലാത്തോസിന്റെ കൽത്തളത്തിൽ ഒന്ന് കുറയെ 40 അടികൾ അവൻ ഏറ്റെടുത്തു. பீலாத்தின் அவன் முன்பதாக 40 அடிகள் அவரை அடித்தார்கள். 39 അടികൾ അവനെ അടിച്ചു. 39 அடிகள் அடித்தார்கள். അവന്റെ ശരീരം മുഴുവൻ തകർക്കപ്പെട്ടു. அவருடைய சரீரம் முழுவதும் பிக்கப்பட்டது. രക്തം ചിന്തി. ரத்தம் சிந்தப்பட்டது. യെശയ്യാ പ്രവാചകൻ എഴുതി വെച്ചു, യേശയ്யா தீர்க்கதரிசி எழுதினார், by his stripes, அவருடைய தழும்புகளால், by his stripes, அவருடைய தழும்புகளால், അവന്റെ അടിപ്പിണരുകളാൽ அவருடைய தழும்புகளால் നിനക്ക് സൗഖ്യം വന്നുമിരിക്കുന്നു. நான் സുഖമാனே. എന്തിനാ
രക്തം ചിന്തിയത് எதற்காக ரத்தம் சிந்தினார்? നിനക്ക് പ്രൊട്ടക്ഷൻ തരാനാണ്, உங்களுக்கு பாதுகாப்பை தருவதற்கு, നിനക്ക് സൗഖ്യം തരാനാണ്, உங்களுக்கு சுகம் தருவதற்கு, നിന്റെ മരണം മാറാനാണ്. உங்கள் മരണத்தை ഇന്ന് மாற்ற. രാത്രി എഴുന്നേറ്റ് നിന്നേ. இன்னைக்கு ராத்திரி எல்லாரும் எழுப்பி நிற்கலாம். ആമേൻ. എല്ലാവരും എഴുന്നേറ്റ്. எல்லாரும் எழுப்பி ഓ நிற்கலாம். എൻ നാൾക്കൾ മൂടിയും വരെ എൻ ജീവൻ പിരിയും വരെ എൻ ശ്വാസം ഒളിയും വരെ ഉമ്മയെ ആരാധിപ്പേ, ഉമ്മയെ. ഓടി മുൻപോട്ട് വന്നാട്ടെ. யாரெல்லாம் முன்பதாய் கடந்து வர விரும்புகிறீங்க முன்பதாய் வாங்க. ഞങ്ങൾ നിങ്ങൾക്ക് വേണ്ടി പ്രാർത്ഥിക്കാം. நாங்க உங்களுக்காய் ஜெபிக்க போகிறோம். മടിക്കണ്ട മടിക്കണ്ട. ஆமா, சோர்ந்து போகாதங்க, வாங்க முன்னாடி வாங்க. നിങ്ങളുടെ മേൽ ആ രക്തം ഇന്ന് രാത്രി തളിക്കപ്പെടുകയാണ്. ஆமென். இந்த ராத்திரி வேளையில் இந்த இரத்தம் உங்கள் மேலே தொளிக்கப்பட போகிறது. ഒരു മരണത്തിനും നിങ്ങളെ തൊടാൻ കഴിയും. ஒரு மரணத்திற்கு உங்களை தொட முடியாது. ഒരു രോഗത്തിനും നിങ്ങളെ തൊടാൻ കഴിയും. ஒரு வியாதிக்கு உங்களை தொட முடியாது. ഇന്ന് രാത്രി ആ യേശുവിന്റെ ശക്തി നിങ്ങളെ തൊടാൻ இந்த പോകുന്നു. ராத்திரி வேளையில் இந்த இயேசுவினுடைய வல்லமை உங்களை தொட போகிறது. സഹോദരിമാർ ഇങ്ങോട്ട് നീങ്ങി നിന്നേ. சகோதரிகள் எல்லாம் தள்ளி நில்லுங்க, இந்த பக்கமா தள்ளி நில்லுங்க. சகோதரமார் இந்த பக்கத்துல வாங்க, சகோதரிகள் இந்த பக்கத்துல வாங்க. ആ യേശുവിന്റെ രക്തം നിങ്ങളുടെ മേൽ തളിക്കപ്പെടുകയാണ്. ஆமென். இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மேல் தொளிக்கப்பட போகிறது. പ്രാർത്ഥിക്കേണ്ടവർ ഓടി മുൻപോട്ട് വന്നാണ്. ஆமென். ஜெபிக்க விரும்புகிறவர்கள் வேகமாய் முன்பதாய் வாங்க. രക്തം നിങ്ങളുടെ മേൽ വീഴുകയാണ്. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்கள் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. இயேசுவின் இரத்தம் உங்கள் மேல் விழுந்து கொண்டிருக்கிறது. ഓ